அத்தியாயம் 1. சுவரில் கடிகாரம் பார்த்து பதறினாள் நர்மதா. பாபு, அப்புறம் வரையலாம்டா, வேன் வந்துடும், முதல்ல ஷூ போட்டுக்கடா. அன்றைய செய்தித்தாளுடன் இணைப்பாக வந்திருந்த புத்தகத்தில் உள்ள ஒரு சித்திரத்துக்கு சிரத்தையாக கலர் அடித்தபடி இருந்தானே ஒழிய இவள் சொன்னதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. குழம்பு ஊற்றி பிசைந்த சாதத்தை 2 லஞ்ச் பாக்ஸுகளில் எடுத்து வைத்தபடி, டேய், உன்னை தாண்டா சொல்றேன், இப்ப எந்திரிச்சு ஷூ போட போறியா இல்லையா? அவ எங்க? அமுதா என்ன பண்றா என்று குரலை உயர்த்தினாள். டைம் டேபிள் எடுத்து வைக்கிறேம்மா என குரல் கொடுத்தாள் அமுதா. ராத்திரி வீட்டு பாடங்களை முடிச்ச கையோட எடுத்து வச்சிருங்கன்னு சொன்னா ஒரு நாளாவது கேக்குறீங்களா? சிடுசிடுத்த நர்மதா 2 பாட்டில்களில் தண்ணீர் பிடித்தார். என்ன ஏமா சொல்ற? நான் நேத்தே எடுத்து வச்சிட்டேன், அவதான் சோம்பேறி, அவளை மட்டும் திட்டு என்றான் பாபு. போடா, நீதான் சோம்பேறி, நான் பாரு ஷூ போட்டுட்டேன், நீ இன்னும் போடல என்றாள் அமுதா. அம்மா, இத பாருமா, என்ன வாடா போடான்னு சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்லியிருக்கல்ல. அம்மா, என்ன பழிக்கிறாம்மா. உங்க சண்டைய அப்புறம் வச்சுக்கங்க, முதல்ல ரெடி ஆகுங்க. 2 நிமிஷம் லேட் ஆனாலும் வேன்காரன் விட்டுட்டு போயிடுவான். நர்மதா 2 பிளாஸ்டிக் கூடைகளில் லஞ்ச் பாக்ஸ், தண்ணீர் பாட்டில் வைத்து சிறிய டர்க்கி டவலையும் மடித்து வைத்து ஹாலுக்கு வர அப்போதும் பாபு வரைந்து கொண்டிருந்தான். ஏண்டா, நான் ஒருத்தி கத்திக்கிட்டே இருக்கேன்ல, உனக்கு கொஞ்சம் கூட அம்மாங்கிற மரியாதையே இல்லையே. எந்திரிடா தடிமாடு, போய் ஷூ போடு. அன்பா சொன்னா கேட்க மாட்டீங்களே, திட்டணும், நான் டென்ஷன் ஆகி கத்தணும், அப்பதான் கேப்பீங்க. இந்த கத்தலுக்கு தான் பலன் இருந்தது. பாபு எழுந்து சென்று ஷூ எடுத்து வந்து அணிய தொடங்கினான். நீ என்னடி இன்னும் நோண்டிக்கிட்டு இருக்க? பென்சிலை காணோமா? நல்லா பாரு. பாத்துட்டேன். நேத்து வீட்டு பாடம் செஞ்சுட்டு எங்க வச்ச? திருப்பி பாக்ஸ்ல வச்சுட்டேன். அப்புறம் எங்க போகும்? கொண்டா. வாங்கி பார்த்து விட்டு, பாபு, இவ பென்சிலை நீ பாத்தியாடா என்றாள். இல்லம்மா, பென்சில் இல்லாம நான் எப்படிமா போறது? கொஞ்சம் இருடி, எல்லாம் புறப்படுற நேரத்துலதான் கழுத்தை பிடிப்பீங்க, அதை அப்புறம் தேடிக்கலாம். ஒரு புது பென்சில் எடுத்து தரேன். அம்மா, அப்படின்னா எனக்கும் புது பென்சில். உன் பென்சில் தான் இருக்கேடா, பேசாம இரு. கபோர்டு திறந்து புது பென்சில் எடுத்து கணவரின் ஷேவிங் செட் உள்ள பாக்ஸ் திறந்து அதிலிருந்து பழைய பிளேடை எடுத்து நர்மதா சீவ தொடங்கும் போது ஸ்கூல் வேனின் ஹாரன் சத்தம் கேட்டது. வேன் வந்துருச்சுமா, பரபரத்தால் அமுதா. நீங்க போய் ஏறுங்க, பென்சிலை சீவி எடுத்துக்கிட்டு வரேன். குழந்தைகள் இருவரும் முதுகில் புத்தக பைகளை மாட்டிக்கொண்டு லஞ்ச் கூடைகளோடு பைமா என்று விட்டு விரைந்தார்கள். நர்மதா செருப்பு கூட அணிய நேரம் இல்லாமல் தன் அபார்ட்மெண்ட்டை விட்டு பென்சிலை சீவியபடியே நடந்து படிகள் இறங்கி கட்டிட வாசலுக்கு வந்தபோது குழந்தைகள் ஏறி வேன் நகரத் தொடங்கிவிட்டது. கொஞ்சம் ஓடிச் சென்று ஜன்னல் வழியாக பென்சிலை அமுதாவிடம் ஒப்படைத்துவிட்டு கையசைத்து பெருமூச்சுடன் திரும்பி நடந்தாள். இவளை மாதிரியே தன் குழந்தையை வேனில் ஏற்றிவிட்டு திரும்பின வினோதினி, கொண்டையில சீப்புக்கா என்றதும் தான் தொட்டு பார்த்து அவசரத்தில் ரிப்பன் கட்டும் போது செருகிய சீப்பை எடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டதை உணர்ந்து எடுத்தாள். காலையில குழந்தைங்கள தயார் பண்ணி வேன்ல ஏத்துறதுக்குள்ள படபடன்னு ஆகிடுது. எதுவும் புரிய மாட்டேங்குது. நம்ம அவசரம் அவங்களுக்கு எங்க புரியுது? நாம சொல்லத்தான் இன்னும் அழிச்சாட்டியம் பண்றாங்க. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குது வினோதினி. ஏங்கா, அது எப்படி ஃப்ரெஷ்ஷா தலை சீவி முகமெல்லாம் மேக்கப் போட்டு வந்து வழி அனுப்புற? நான் காலையில குளிச்சுட்டேனே ஒழிய கண்ணாடி முன்னாடி நிக்க நேரம் இல்ல. டிஃபன் சாப்பிட்டியா? ஓ, நான் இனிமேதான் சாப்பிடணும். வேலைக்காரி வந்துருவா. துவைக்கிற துணியெல்லாம் அவளுக்கு எடுத்து போட்டுட்டு டிஃபன் சாப்பிட உட்கார்றப்போ எப்படியும் மணி 10 ஆகிடுது. காலையில அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு பாருங்களே. 6:30க்கு எந்திரிக்கிறேம்மா. இதுக்கு முன்னாடி எப்படி எந்திரிக்கிறது? நைட்டு படுக்கிறதுக்கு மணி 12 ஆயிடுது. அதனால 6:30 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சா கண்ணெல்லாம் எரியுது. 12 மணி வரைக்கும் என்ன வேலைக்கா? வீட்டுக்கு அவர் வர்றதுக்கே 10-10:30 ஆயிடும். அதுக்கப்புறம் அவருக்கு பரிமாறிட்டு நான் சாப்பிட்டுட்டு பாத்திரங்களை கழுவி சமையல் கட்டை சுத்தம் செஞ்சுட்டு வந்து படுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுதுமா. உங்க வீட்டு சிஸ்டத்துக்குள்ள நான் நுழைய முடியாது. ஆனா ராத்திரி 10, மிஞ்சி போனா 10:30 மணிக்கு படுத்துடுறதுன்னு மாற்றி காலையில 5:30க்கு எந்திரிக்கிறதுன்னு வச்சு பாருங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அனாவசியமா டென்ஷனும் இருக்காது. எங்க வீட்டுல 10 மணிக்கெல்லாம் எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு படுத்துக்குவோம். உன்னோட வீட்டுக்காரர் பேங்க்ல வேலை பாக்குறாரு, 6 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு. அதனால சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துடுறீங்க. எங்க வீட்டுக்காரர் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில இப்பதான் முன்னேறிக்கிட்டு இருக்காரு. கஸ்டமரோட நேரத்துக்கு தகுந்தபடி அனுசரிச்சுட்டு போய் பார்க்க வேண்டியது இருக்கும். சில நேரம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடுவாரு. நேரங்காலமே இல்ல. படிகளில் ஏறியபடி இருவரும் பேசினார்கள். முதல் மாடியில் வினோதினியின் வீடு வர அவளின் கணவர் பிரசாத் கையில் ஸ்கூட்டர் சாவியுடன் வெளிப்பட்டு நர்மதாவை பார்த்து புன்னகைத்தான். சார் இருக்காரா? ஊர்ல இல்ல, நாளைக்கு தான் வராரு. ஏதாச்சும் சொல்லணுமா? நம்ம பில்டிங்ல இன்னொரு தண்ணி தொட்டி போடணும்னு பேசிட்டு இருந்தோம். அதுக்கான கொட்டேஷன் வாங்கிட்டேன். அதை பத்தி பேசணும். வந்ததும் சொல்றேங்க. பிரசாத் தன் மனைவியிடம் வரேன் என்று சொல்லிவிட்டு போனதும்
நான் வரேன் வினோதினி. காய்கறி வண்டி வந்தா எனக்கு 1/4 கிலோ தக்காளியும் வெண்டைக்காயும் மட்டும் வாங்கி வச்சுக்கிறியா? இறங்கி வர்றப்ப வாங்கிக்கிறேன். 2 மாடி ஏறி இறங்குறதுக்குள்ள முழங்கால் எல்லாம் வலிக்குது. சரிக்கா, உங்க கணவர் ஊருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சொந்த வீடு எப்ப கட்ட போறாரு? வேளச்சேரியில நிலம் வாங்கி வேலி மட்டும் போட்டு அப்படியே வச்சிருக்கோம். பிளான் எல்லாம் தயார் பண்ணி வச்சாச்சு. இவர் தான் பண்ணலாம்னுட்டு இருக்காரு. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு அடையார் தான் பக்கமா இருக்கு. ஒன்னு பார்த்தா ஒன்னு இடிக்குது. பாப்போம், வரட்டுமா? வீட்டை சும்மா திறந்து போட்டுட்டு வந்திருக்கேன், அப்புறமா பேசலாம். நர்மதா 2வது மாடியில் தன் வீட்டுக்குள் நுழைந்த போது தொலைபேசி ஒலித்தது. ஓடிப்போய் எடுத்தாள். ஹலோ, என்ஜினியர் சார் இருக்காரா? நீங்க யார் பேசுறது? பார்த்திபன் பேசுறேன் மேடம். நீங்களா? ஆபீஸ் விஷயமா சார் மதுரைக்கு போயிருக்காரு. நாளை காலையில தான் வருவாரு. ஏதாச்சும் முக்கியமா சொல்லணுமா? கொஞ்சம் முக்கியமா பேசணுமே. மதுரையில அவரை தொடர்பு கொள்ள ஏதாச்சும் நம்பர் இருக்குதா? பல இடங்களுக்கு போகணும்னு சொன்னாரு. மதுரையில எந்த ஹோட்டல்ல தங்குவார்னு சொல்லல. நேத்து நைட்டு பேசினாரு, நானும் கேட்காம விட்டுட்டேன். சரிங்க, நாளைக்கு அவர் வந்ததும் என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நடுவுல அவர் எனக்கு போன் செஞ்சாலும் சொல்றேன். தேங்க்யூ மேடம். போனை வைத்த போதுதான் அருகில் அமுதாவின் பழைய பென்சில் கண்ணில் பட்டது. அதையும் டீஃபாய் மீது அப்படியே பாபு போட்டிருந்த கலர் பென்சில்களையும் தனியாக எடுத்து வைத்தாள். பசித்தது. சமையல் அறை வந்து இட்லி தட்டுகளில் மாவு ஊற்றி அதை குக்கருக்குள் திணித்து அடுப்பில் வைத்தாள். அழுக்கு துணிகளை தூக்கி வந்து வேலைக்காரி துவைக்கும் பாத்ரூம் வாசலில் வைத்தாள். என் மஞ்சள் பேண்ட்டை தனியா துவைக்க சொல்லு என்று கணவன் சொன்னது நினைவுக்கு வந்து பெட்ரூம் வந்தாள். ஸ்டாண்டில் வரிசையாக தொங்கியதில் அதை மட்டும் எடுத்து பாக்கெட்டுகளில் ஏதாவது இருக்கிறதா என்று சோதித்த போது ஒரே ஒரு பில் மட்டும் வந்தது. அது லிப்ஸ்டிக் வாங்கினது. அவளுக்காக முந்தா நாள் வாங்கி வந்து தந்திருந்தான். அந்த பில்லை கசக்க போகும்போதுதான் கவனித்தாள். 2 லிப்ஸ்டிக்கு 172 ரூபாய் என்று விலை போடப்பட்டிருந்தது. 2 லிப்ஸ்டிக்கா? ஒன்றுதானே கொடுத்தார். குழப்பம் ஏற்பட்டது நர்மதாவுக்கு. அத்தியாயம் 2. மீண்டும் அந்த பில்லை பார்த்தாள். ஒருவேளை ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியதற்கு தவறுதலாக 2க்கு விலை போட்டு விட்டானா? இவரும் கவனிக்காமல் பணம் கொடுத்து விட்டாரா? அப்படித்தான் இருக்க வேண்டும். இவருக்கு எப்போது பார்த்தாலும் தொழில் சிந்தனைதான். வீட்டில் சாப்பிட்டு கொண்டே இருப்பார். திடீரென்று தயிர் போடு என்பார். இப்ப தயிர் சாதம் தானே சாப்பிட்டீங்க, இன்னொரு தடவை தயிர் போட்டுக்கிறீங்களான்னு கேட்டதும் இல்ல வேணாம், மறந்துட்டேன் என்று போன் எடுத்து பேசிவிட்டு வருவார். அந்த மாதிரி இவர் சிந்தனையில் இருந்தபோது கவனிக்காமல் பணம் கொடுத்திருக்க வேண்டும். வழக்கமாக வாங்கும் கடைதான். ஷாப்பிங் போகும்போது கேட்டால் ஒத்துக்கொண்டு ஒரு லிப்ஸ்டிக்குக்கான பணத்தை திருப்பி கொடுத்து விடுவார்கள். அல்லது அந்த தொகைக்கு வேறு ஏதாவது வாங்கி கொள்ள சொல்வார்கள். குழப்பம் தெளிந்த நர்மதா இட்லி எடுத்து தட்டில் வைத்து சாப்பிடத் தொடங்கினாள். பாதி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அழைப்பு மணி ஒலித்தது. எச்சில் கையை பின்புறம் வைத்தபடி வந்து கதவின் லென்ஸ் வழியாக பார்த்தாள். தம்பி சக்கரவர்த்தி கையில் ஹெல்மெட்டுடன் நின்றிருந்தான். உற்சாகமாக கதவை திறந்தாள். வாடா, என்ன இது அதிசயமா இந்த நேரத்துல? ஆபீஸ் போகலையா? லீவுக்கா என்று ஷூவை கலற்றியவன் மச்சான் புறப்பட்டுட்டாரா என்றான். ஊர்ல இல்லையா? அவர்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும்னு வந்தேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? முதல்ல சாப்பிட்டு முடி. டைனிங் டேபிளில் அவளுக்கு எதிர் நாற்காலியில் அமர்ந்து தானே ஒரு டம்ளரில் தண்ணீர் ஊற்றி குடித்தான் சக்கரவர்த்தி. ஹெல்மெட்டை தள்ளி வைத்தான். நர்மதா சாப்பிட்டபடி டிஃபன் சாப்பிட்றியா என்று கேட்டாள். ஆச்சு, நீ சாப்பிட்டுட்டு காஃபி மட்டும் போட்டு கொடு, அவசரம் இல்ல என்றவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து 2 சாக்லேட்டுகளை எடுத்து கொடுத்து குழந்தைங்க வந்ததும் கொடு என்றான். சரி, இப்ப ஏண்டா லீவ் போட்டிருக்க? சும்மாதான், எப்ப பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது போர் அடிச்சுது. இந்த கலையெல்லாம் வேணாம். லீவு நிறைய சேர்ந்துருச்சுக்கா. இந்த மாசம் அவ சைடுல நான் கலந்துக்கிற 4 கல்யாணம் இருக்கு. எல்லாம் வெளியூர்ல. கோயம்புத்தூர் போறப்ப ஊட்டி, பாலக்காடு, குருவாயூர்னு சின்ன டூர் அடிக்கலாம்னு யோசனை. எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு 1 மாசம் லீவ் போட்டுட்டேன். என்னையில இருந்து லீவு? உன்கிட்ட என்னைக்கு போன்ல பேசினேன்? போன வியாழன். அதுக்கு மறுநாள்ல இருந்து. வீட்டுக்கு போன் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இன்னும் வரலையா? கம்பெனியில போராடிக்கிட்டு இருக்கேன். என் கேடர்ல மொத்தம் 14 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்தாகணும். அதான் யோசிக்கிறாங்க. எப்படி இருக்கா கீதா? ஏதாச்சும் தகவல் இருக்கா? நீ வேற சும்மா இருக்கா? 2 வருஷம் தானே ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கமே. முதல் குழந்தை மட்டும் லேட் பண்ணக்கூடாது சக்கரா. 2வது குழந்தை வேணும்னா மெதுவா பெத்துக்கங்க. இன்னும் 1 வருஷம் போகட்டும். நர்மதா எழுந்து சென்று கை கழுவி சமையலறைக்கு வந்து ஏற்கனவே காய்ச்சிய பாலை அடுப்பில் சுட வைக்க பின்னாலேயே வந்து மேடையில் சாய்ந்து நின்று அங்கு கூடையில் இருந்து திராட்சை பழம் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு, ஏங்கா, அவரும் பசங்களும் போயிட்டா உனக்கு வீட்டில் ரொம்ப போர் தான் இல்லை? எப்படி நேரத்தை ஓட்டுவ? நல்லா தூங்குவ போல இருக்கு, அதான் சதை போட்டிருக்க என்றான் சக்கரவர்த்தி.
தூங்குறேனா? வந்தில்ல, இன்னைக்கு பூரா என்னோட இருந்து பாரு, தெரியும். ஒரு நாளைக்கு 20 தடவையாவது வாசல் பெல்லு அடிக்கும். காய்கறி, பழம், பூ, பேப்பர், பால்னு எத்தனை தடவை கதவை திறக்க வேண்டியது இருக்கும் தெரியுமா? எனக்கு வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த பசங்க எல்லா சாமான்களையும் களைச்சு போட்டுருவாங்க, நான் தான் எடுத்து வைக்கணும். இவர் சில சமயம் சில கணக்குகளை கொடுத்து டோட்டல் போட்டு வைக்க சொல்லுவாரு. சில எஸ்டிமேட்டுகளை என்ன டைப் பண்ண சொல்லுவாரு. வீட்லயே கம்ப்யூட்டர் இருக்கு, பண்ணுவேன். அப்புறம் புக்ஸு, டிவி இருக்கு. சாயங்காலம் 4:30க்கு பசங்க வந்துட்டா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றி டிஃபன் தந்து பாடம் சொல்லி கொடுத்து வீட்டு பாடம் எழுத வச்சு வேலையால்ல. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ ஸ்கூலில் இவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. 2வது 3வதுக்கே ப்ராஜெக்ட். நம்ம உயிர் தான் போகுது. இவங்களா செய்கிறாங்க? பொருத்தமாக படம் எடுத்து வெட்டி ஒட்டி இவங்களோட சேர்ந்து நானும் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், கீதாவை வேலைக்கு அனுப்ப போகிறேன்னு சொன்னியே, என்ன ஆச்சு? 1 வாரமாக போயிட்டுருக்கா. பக்கத்திலேயே ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை. நடந்தே போயிடுறாளா? பஸ்ஸில் தான். ஆனால் 3 ஸ்டாப்பில் ஆஃபீஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. காஃபியை தனக்கும் அவனுக்குமாக கலந்து கொடுத்து அருந்தியபடி, நான் தான் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வர முடியறதில்ல. அவளை வர சொன்னா என்னடா, 2 மாதம் இருக்கும் பார்த்து என்றாள். சொல்கிறேன்க்கா. சரி, அவர்கிட்ட என்ன முக்கியமாக பேசணும்னு சொன்ன? என்னோட ஏரியாவில் ஒரு 1/4 கிரவுண்டு அளவுக்கு ஒரு துண்டு நிலம் விலைக்கு வருதுக்கா. 4 லட்சம் சொல்கிறான். என்னது, 1/4 கிரவுண்டா? மந்தவெளி மெயின் ரோட்லக்கா. இதுவே கம்மி தான். அவனுக்கு கொஞ்சம் பண நெருக்கடி, அதனால விற்கிறான். வாங்கி போட்டா பின்னால கமர்ஷியலாக ஏதாச்சும் பிளான் பண்ணலாம்னு நினச்சேன். எதுவுமே பண்ணலான்னாலும் நிலத்துக்கு கண்டிப்பாக நல்ல மதிப்பு இருக்கு. இப்போ நம்ம சேமிப்பில் 2 லட்சம் ரூபாய் தான் புரட்ட முடியும். அதான் மச்சானுக்கு விருப்பம் இருந்தா அவர் 2 லட்சம் போட்டாருன்னா 2 பேருமா சேர்ந்து அந்த இடத்த வாங்கி போடலாம். இப்படி சின்ன துண்டு கிடைக்காதுக்கா. எப்போ வர்றாரு? நாளைக்கு காலையில் வந்துருவாரா? கேட்டு வைக்கிறியா? நானும் ஃபோன் பண்ணுறேன். சரி, 2 லட்சத்தை இவரால் புரட்ட முடியும்னு தான் நினைக்கிறேன். நீ சொல்றது நல்ல யோசனையாக தான் இருக்கு. நானும் எடுத்து சொல்கிறேன். ஒருவேளை அவருக்கு இப்போ இதில் முதலீடு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அவரோட பதில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட வேற நண்பர்கள்ட்ட கேட்கலாம்னு இருக்கேன். அநேகமாக சரின்னு தான் சொல்லுவார். ஏன்னா வேளச்சேரியில் வாங்கி போட்டிருக்கிற நிலத்துல இப்போதைக்கு வீடு கட்டுறதா யோசனை இல்லை. ஆனால் அதுக்காக சேர்த்த பணம் கொஞ்சம் இருக்கு. எதுலையும் முதலீடு செய்யாம தான் வச்சிருக்காரு. நீ நாளைக்கு வந்து நேரில் பேசிடேன். லீவில் தானே இருக்க? சரி, ஃபோன் பண்ணி அவரோட சௌகரியத்தை கேட்டுட்டு வரேன். சக்கரவர்த்தி ஹெல்மெட்டை கையில் எடுத்துக்கொண்டான். நான் கிளம்பட்டுமா? இருடா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். மத்தியானம் சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லக்கா, ஒரு நண்பரை பார்க்கணும். 10:30 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். கிளம்புறேன். சரி, நாளைக்கு வர்றப்ப முடிஞ்சா கீதாவை கூட்டிட்டு வாடா, பார்க்கலாம். வாசல் வரை சென்று அவனை வழி அனுப்பி வைத்துவிட்டு பெட்ரூம் வந்து சேலையை அவிழ்த்து சரியாக கட்டிக்கொண்டாள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்பாக அமர்ந்து தலை சீவி பின்னிக்கொண்டு பவுடர் பூசி பொட்டு வைத்து கொண்டாள். அழைப்பு மணி. கதவை திறந்தாள். வேலைக்கார ஆயா உள்ளே வந்தாள். என்ன ஆயா இவ்வளவு தாமதம்? உடம்புக்கு முடியலம்மா, ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி குத்திக்கிட்டு வரேன். என்ன பண்ணுது? உடம்பெல்லாம் வலி, ஜுரம். நேத்து ராத்திரி குடிகார பாவி மனுஷன் கண்ணு மண்ணு தெரியாம உதச்சிட்டாமா. பேசியபடியே துடைப்பம் எடுத்து கூட்டத் தொடங்கினாள் ஆயா. இப்ப குடிக்கிறத நிறுத்திட்டான்னு சொன்னியே, அவன் சாவரப்பதாமா நிறுத்துவான். என்ன சண்டை நேத்து? எல்லாம் அந்த சித்தாளு பொம்பளை ஒருத்திய வச்சிருக்கான்னு சொன்னேல்லம்மா. என்கிட்ட ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு 1/2 பவுன்ல மோதிரம் இருந்துச்சுமா. எங்க ஆத்தா எனக்குன்னு போட்ட சீரு, அதை திருடிட்டு போய் அவ கையில கொடுத்துட்டாமா. நான் நாய் மாதிரி 2 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சு சம்பாரிச்சு கொட்டுறேன். அவ தினைக்கும் ஏதோ கூலி வாங்குறா. அங்கேயே விழுந்து கிடக்காமா. பொறுத்துக்கிட்டேன். மோதிரத்தை கொண்டு போய் போட்டா எப்படிமா பொறுத்துக்கிறது? அந்த மோதிரத்தை வாங்கிட்டு வரலன்னா சோறு கிடையாதுன்னுட்டேன். அதுக்கு தான் கோபம் வந்து சரக்கு ஏத்திக்கிட்டு வந்து பாத்திரம் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு எண்ணெயை இழுத்து போட்டு சாத்திட்டு போயிட்டான். குடிபோதையில ரோட்ல தடுமாறிக்கிட்டே போனவன் ஏதாச்சும் லாரி ஈரில அடிபட்டு செத்தா தேவல சாமின்னு தான் வேண்டிக்கிட்டேம்மா. ஏன் ஆயா இப்படியெல்லாம் சொல்ற? பின்ன என்னம்மா, எந்த ஜென்மத்துல அவனை சேர்க்கறது? பாடையில் அவன் போனாதாம்மா எனக்கு நிம்மதி. எத்தனை வெட்டி போட்டாலும் சரி, அந்த தட்டுவாணிக்கிட்ட இருந்து மோதிரத்தை வாங்காம விட மாட்டேம்மா. என் தம்பி ராயபுரத்துல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு செய்தி சொல்லி 4 பேரை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். அவ குடிசைய நாசம் பண்ணி இந்த ஊரை விட்டே ஓட வைக்கிறேன் பாருமா. என்னை பத்தி சரியா தெரியல அவளுக்கு. எதுக்கு ஆயா அதெல்லாம்? இன்னும் தானே கோபம் வளரும். மறுபடி உன்னைத்தானே புருஷன் போட்டு அடிப்பான். அடிக்கட்டும், ஒரேடியா சாவடிச்சிடட்டும். அவன் என்ன சாவடிக்கிறது? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேம்மா. என் புருஷன்தான் காரணம்னு கடிதம் எழுதி வச்சுட்டு நானே விஷத்தை தின்னுடுவேன். பார்த்துட்டே இருமா, அதான் நடக்க போகுது. அதற்கு மேல் அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று நர்மதாவுக்கு தெரியவில்லை. அவர்களின் வாழ்க்கை அமைப்பும் சூழ்நிலையும் வேறு வகை. அங்கே நியாயங்களுக்கும் தர்மங்களுக்கும் வேறு வகை பரிமாணங்கள். சில புரியும், சில புரிவதில்லை.
மேல மேல பிரச்சனையை வளர்த்துக்காம நிம்மதியா வாழ்றதுக்கான வழியை பாரு ஆயா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அம்மா கோச்சுக்காத, உனக்கு காலையில பால் வரலன்னா அது ஒரு பிரச்சனை, உன் வீட்டுக்காரருக்கு பேப்பர் வரலன்னா அதுவே பெரிய பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்லேட்டு குச்சி இல்லைன்னா பிரச்சனை, எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையே பிரச்சனை தாம்மா. உங்க குப்பத்துல எந்த குடும்பமுமே நிம்மதியா வாழலையா? ஏன் வாழல? நல்லா ஜோரா வாழ்றாங்க. ஏன் தலையெழுத்து இப்படி? எனக்கு அமைஞ்ச புருஷன் ஒரு பொறுக்கியா போயிட்டானே, என்ன பண்ண சொல்ற? இவ்வளவு அடிக்கிறான் உதைக்கிறானே, சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இருக்கா? லாரி ஷெட்டில் வேலைக்கு போயிட்டு இருந்தான், தினமும் குடிச்சிட்டு போனா எவன் வச்சுக்குவான்? துரத்தி விட்டுட்டான். இப்போ ஒரு வேலைக்கும் போறதில்ல. தாலி கட்டி தொலைச்சிட்டானேன்னு நான் சோறாக்கி வச்சிடுறேன், அவ சாராயத்துக்கு காசு கொடுத்துட்றா. வேற என்ன வேணும் இவனுக்கு? உனக்கு பண்றது துரோகம்னு உன் புருஷன் நினைச்சு பார்க்கறதே இல்லையா? உள்ளுக்குள்ள உறுத்தாதா ஆயா? தெளிவா இருந்தா தானே நினைச்சு பார்க்க தோணும். அதான் எப்பவுமே மிதப்புல இருக்கானே. ஒரு தடவை இங்க வந்து ரிக்ஷா வாங்கணும்னு சார்கிட்ட கேட்டு ரூபா வாங்கிட்டு போனானே, அப்பெல்லாம் நல்லா தானே பேசினா, மரியாதையா தானே நடந்துக்கிட்டான். எல்லாம் அவளோட சகவாசத்துக்கு அப்புறம்தான் மாறி போச்சுமா. நான் ஒன்று சொல்றேன், செய்வியா? என்னம்மா? அவர் இப்ப செம்மஞ்சேரியில ஒரு வீடு கட்டி கொடுக்க போறாரு. அங்க சாமான்கள் எல்லாம் இறக்கி வைக்கிற குடோனுக்கு ஒரு வாட்ச்மேன் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காலையில உன் புருஷனை 9 மணிக்கு கூட்டிட்டு வா, இவரை விட்டு புத்தி சொல்ல வைக்கிறேன். அந்த வேலையையும் போட்டு கொடுக்க சொல்றேன். சார் சொன்னா கொஞ்சம் மரியாதை கொடுப்பான் ஆயா. அதெல்லாம் கொடுப்பாம்மா, தலைய ஆட்டுவான். அந்த பக்கம் போனதும் தவிட்டு பானையில கைய விட்டுருவான். இப்ப அவளோட மோகத்துல சுத்திக்கிட்டு திரிகிறான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஒரு முயற்சி தானே ஆயா? மனுஷன் எப்பவுமே ஒரே மாதிரி இருந்துருவானா? திருந்தணும்னு நினைக்கலாம்ல. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி தர்றது தப்பு இல்ல. சொல்றத சொல்லிடலாம். அதுக்கப்புறமும் அவன் போக்கு சரியில்லைன்னா யார் தான் என்ன செய்ய முடியும்? சரிம்மா, சொல்லுங்க. அந்த மோதிரம் கூட போயிட்டு போகுதுமா. நீங்க சொல்ற வாட்ச்மேன் வேலையை பார்த்துக்கிட்டு அவ வீட்டுக்கு போகாம இருக்க சொல்லுங்கம்மா. இன்னொரு விஷயம் கண்டிஷனா சொல்லிடுங்க, வேலை பார்க்குற நேரத்துல குடிக்கவே கூடாதுன்னு சொல்லுங்க. மொத்தமா குடிக்கவே கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டான் மனுஷன். இப்படி மட்டுமாவது சொல்லி மிரட்டி வைக்கலாம். நர்மதாவுக்கு அவளை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. சற்று முன் தன் கணவன் சாகட்டும் என்று சொன்னவளுக்கு அவன் நல்வழிப்பட்டு வாழ வேண்டும் என்பதில் எத்தனை துடிப்பு இருக்கிறது! எத்தனை அடிபட்டாலும் உதைபட்டாலும் எப்படி இந்த உள்ளார்ந்த அன்பு பொங்கி எழுகிறது! ஏமா சிரிச்சுக்கிற? ஒண்ணுமில்ல, நீ வேலையை பாரு என்றாள் நர்மதா. அத்தியாயம் 3. காலை 6 மணிக்கு ஆட்டோவில் வந்து இறங்கி கொட்டாவியுடன் பெட்டி சுமந்து 2ஆம் மாடிக்கு வந்து தன் வீட்டின் மணியை ஒலிக்க செய்தான் சுந்தர். கதவை திறந்தாள் நர்மதா. அவள் எதிர்பார்க்காத விதமாக சட்டென்று அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டான். ஐயோ, குழந்தைங்க எந்திரிச்சிட்டாங்க. சினுங்கி அவசரமாக விலகி கொண்டாள். ரயில விட்டு இறங்கினதுமே சிகரெட் பிடிச்சிங்களா என்றாள் குரலை குறைத்து. இல்லையே, ஆட்டோவில் வர்றப்பதான். பல் தேய்த்து கொண்டிருந்த குழந்தைகள் பேஸ்ட் வழிய கையில் டூத் பிரஷ்களுடன் டாடி என்று ஓடி வந்தன. வாய் கொப்பளிச்சுட்டு வாங்க. எனக்கு என்ன பொம்மை வாங்கிட்டு வந்தீங்க கேட்டாள் அமுதா. ரிமோட் கார் கேட்டில்ல? ஓ ஐயா, வெரி குட் டாடி. அப்ப எனக்கு என்றான் பாபு. மிஷின் கன் எங்க காமிங்க. நீங்க முதல்ல பல் தேய்ச்சிட்டு வாங்க, எடுத்து தரேன். இருவரும் பந்தயம் போல ஓடினார்கள். சோஃபாவில் உட்கார்ந்து பெட்டியை திறந்து அவர்களுக்கான விளையாட்டு பொருள்களை எடுத்து வைத்துவிட்டு, அல்வா வாங்கினேன், 2 பை போட்டுதான் பேக் பண்ண சொன்னேன். அப்படியும் நெய் ஊறிடுச்சு. முதல்ல ஏதாச்சும் பாத்திரத்துல மாத்திடு என்று நெய் ஊறின பொட்டலத்தை முனையில் பிடித்து எடுத்து கொடுத்தான். நர்மதா அதை வாங்கி சமையலறையில் வைத்துவிட்டு, போன காரியம் என்னாச்சு? ப்ராஜெக்ட் முடிவாயிருச்சா என்றாள். பெருமூச்சு விட்டான் சுந்தர். மதுரையிலேயே 3 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில கொட்டேஷன் வாங்கியிருக்காங்க. விவரமான ஆளுங்க தான். நான் அங்கேயே தயார் பண்ணி கொடுத்துருக்கேன். அவரோட கன்சல்ட் பண்ணிட்டு முடிவு பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் நமக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிடும் இல்லையா? கிடைக்கணும். கிடைச்சாலும் புதிய எஸ்டிமேட் படி பார்த்தா 4 இருந்து 5 லட்சத்துக்கு உள்ளதான் நமக்கு லாபம் நிற்கும் நர்மதா. அதுவும் மெட்டீரியல் விலை மேலும் ஏறினா நமக்கான லாபம் இன்னும் குறைஞ்சிடும். அடுத்த வாரம் மறுபடி மதுரை போகணும். அப்போ தீர்மானமா ஒரு முடிவு எடுத்துடணும். சரி பாப்போம். இங்க என்ன விசேஷம்? அவள் பதில் சொல்வதற்கு முன் குழந்தைகள் வந்து, அப்பா, அவனோட மெஷின் கண்ணை நானே எடுத்து விளையாடலாமா என்றாள் அமுதா. அப்படின்னா அவளோட காரை எனக்கும் தரணும்னு சொல்லுங்கப்பா என்றான் பாபு. 2மே 2 பேரோடதும் தான். யார் வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் விளையாடலாம். இது என்னோடது உன்னோடதுன்னு சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் 2 பேருக்குமே எதுவும் வாங்கி தர மாட்டேன், புரிஞ்சுதா? சுந்தர் தரையில் அமர்ந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை இயக்கி காட்டினான். மெஷின் கன்னை எடுத்து சுட்டு காட்டினான். குழந்தைகளிடம் ஒப்படைத்தான். காஃபியோடு வந்தாள் நர்மதா. 10 நிமிஷம் தான் விளையாடணும், அப்புறம் எடுத்து வச்சுட்டு போய் குளிங்க, இல்லாட்டா பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆயிடும். எதுக்கு நர்மதா விரட்டுற? மென்மையா சொல்லு. அப்படி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே. பார்த்திபன் 2 தடவை போன் செஞ்சாரு, அவசரமா பேசணும்னு சொன்னாரு.
மதுரையில கான்டாக்ட் நம்பர் இருக்கான்னு கூட கேட்டாரு. அப்படியா, இத பிடி. பாதி பருகிய காஃபி டம்ளரை அவள் கையில் கொடுத்துவிட்டு எழுந்து சென்று தொலைபேசியை எடுத்தான். ஹலோ பார்த்திபன், குட் மார்னிங். இப்பதான் வந்தேன். என்னாச்சு? அப்படியா, எதை வச்சு அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு காரணம் சொன்னாரா? சோலையப்பன் பேரை சொன்னியா? அவர் எந்த மூடுல இருந்தா என்னப்பா, நமக்கு தானே காரியமாகணும். முடிச்சிருப்பான்னு நினைச்சேன். நான் தான் உன்னை 3 ரூபாய் வரைக்கும் பேசுன்னு லிமிட் கொடுத்துட்டு தானே போனேன். இதுல தயங்குறதுக்கு என்ன இருக்கு? வாங்குறவனே வெக்கப்படுறதில்ல, கொடுக்கறவனுக்கு என்ன வந்துச்சு? அதுலயும் ஏன் சார்பா தானே கொடுக்க போற. இன்னும் நிறைய நெளிவு சுழிவுகள் கத்துக்கணும்பா நீ. 10 மணிக்கு ஆபீஸுக்கு வர்றதுக்கு முன்னால இன்னைக்கு அவர் வேலைக்கு வந்திருக்கிறாரான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடு. நான் பாத்துக்கிறேன். தொலைபேசியை வைத்தான் சுந்தர். போதும் விளையாடினது என்ற நர்மதா குழந்தைகளிடம் இருந்து காரையும் துப்பாக்கியையும் பிடுங்கிக் கொண்டு அவர்களை பாத்ரூமுக்குள் விரட்டினாள். சுந்தர் பேண்ட் சட்டை கழற்றி லுங்கி அணிந்து கொண்டு டீஃபாய் மேல் இருந்த மிச்ச காஃபியை கவனித்து, நர்மதா, சூடு ஆறிடுச்சு, கொஞ்சம் சுட வச்சு தரியா என்று விட்டு செய்தித்தாளை எடுத்து புரட்டினான். நர்மதா சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்து, என் தம்பி வந்திருந்தான் என்று தொடங்கி முழு விவரங்களையும் சொன்னாள். என் தம்பி சொன்னது நல்ல யோசனையா படுதுங்க. யோசனை சரிதான், பணம் வேணாமா? கணக்குல வராததுன்னு 1.5 லட்சம் பேங்க் லாக்கர்ல 6 மாசமா சும்மா தானே வச்சிருக்கோம். மேற்கொண்டு 50 ரூபாய் உங்களால புரட்ட முடியாதா? அந்த பணம் வேளச்சேரியில வீடு கட்டுறதுக்காக சேர்த்துக்கிட்டு இருக்கோம் நர்மதா. அதுல கை வைக்க சொல்றியா? சரி, எப்ப கட்ட போறீங்க அத சொல்லுங்க. நாம கிரவுண்டு வச்சிருக்கிற ஏரியா இப்பதான் மெதுவா முன்னேறிக்கிட்டு வருது. இப்ப கட்டினா நம்ம வீடு மட்டும்தான் அங்க இருக்கும். உடனே ஷிஃப்ட் பண்ற மாதிரி நாம இல்ல. வாடகைக்கு ஒருத்தன் வரணும்னாலும் பயப்படுவான். 2 வருஷம் போகட்டும். 5 லட்சம் கையில இல்லாம தொடக்கூடாது. 2 வருஷத்துக்குள்ள வேற ப்ராஜெக்ட்ல நீங்க சம்பாதிக்க மாட்டீங்களா? அது வரைக்கும் இந்த பணத்தை சும்மா வச்சிருக்கிறதுக்கு நிலமா வச்சிருந்தா நல்லது தானேங்க. யோசிச்சுதான் முடிவு பண்ணணும் நர்மதா. இன்னைக்கு தம்பி போன் பண்ணிட்டு வந்து உங்களை பாக்குறதா சொன்னான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவனோட நண்பர்கள் யாரையாவது கேட்க போறானா. இப்பதானே சொல்லியிருக்க, யோசிக்க வேணாமா? உன் தம்பிக்கு ரொம்ப அவசரம்னா என்ன விட்டுட சொல்லு. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? பின்ன என்ன, ஒரு இடம் வாங்குறது சின்ன விஷயமா? இப்பதான் சொன்ன உடனே நான் சரின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தா எப்படி? எனக்கு தெரியாதா எதுல எப்போ எப்படி முதலீடு பண்றதுன்னு? அவசரப்பட்டா பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. சிடுசிடுத்த சுந்தர் எழுந்து குளிப்பதற்கு போனான். குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் அணிவித்து டை பெல்ட் பேட்ச் என்று எல்லாம் மாட்டி டிஃபன் சாப்பிட வைத்து பள்ளிக்கூடம் அனுப்பி வைத்துவிட்டு வந்து சுந்தருக்கு டிஃபன் பரிமாறினாள். பத்திரிகை படித்தபடி சாப்பிட்டான். நர்மதா, 2 நாள் பார்க்காம பார்த்தா கொஞ்சம் அழகாவே தெரியற. முகத்துக்கு லோஷன் ஏதாச்சும் போட்டிருக்கியா? போங்க, உங்களுக்கு வேற வேலை இல்ல. ஒவ்வொரு தடவை வெளியூர் போயிட்டு வரப்பவும் இந்த மாதிரி தான் சொல்றீங்க. அவனுடைய சிடுசிடுப்பு நீடிக்காமல் முடிந்து போகும் குணம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் இல்லை என்றால் நேற்றுதான் திருமணம் முடித்த புது தம்பதி போன்ற பாவனையில் அவளை சீண்டுகின்ற செல்மிஷங்களை சினுங்கியபடி விரும்பி ரசிப்பாள். இங்க கிட்ட வாயே. என்ன என்றால் வந்து, இத பாரு, இதுதான் டயர், குட்டி சைக்கிள் டயர். இந்த அளவுக்கு மட்டும் இருந்தா அழகா இருக்கும். இதுக்கு மேல ஸ்கூட்டர் டயராகி டிராக்டர் டயரானா பார்க்க சகிக்காது. இப்படியே மெயின்டைன் பண்ணு நர்மதா என்று அவளது இடுப்பில் கிள்ளினான். கிண்டல் தானே இது? இனிமே சாப்பாட்டை குறைச்சிடுறேன்பா. ஏய், நிஜமாதான் சொல்றேன். கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கிறது ஒரு வகை அழகுதான். இப்ப கரெக்டா தான் இருக்க. இப்படியே இரு, போதும். கொஞ்சம் அப்படியே இருங்க என்று சமையலறை சென்று சின்ன கத்திரிக்கோளுடன் வந்து, ஒரே ஒரு முடி வெள்ளையா இருக்கு என்று அவன் மீசையில் கவனமாக அந்த ஒற்றை முடியை மட்டும் வெட்டினாள். கண்ணு, வயசு 32 தான்மா. இது பித்தனர் தான், தெரிஞ்சுக்கோ. நான் ஏதாச்சும் சொன்னேனா என்று சிரித்தாள். அழைப்பு மணி ஒலிக்கு சென்று பார்த்தாள். வேலைக்கார ஆயாவும் அவளுக்கு பின்னால் குனிந்த தலையுடன் அவள் கணவன் மாடசாமியும் அவளின் முந்தானையை பிடித்தபடி மகள் வள்ளியும் நின்றிருந்தனர். என்ன மாடசாமி, எப்படி இருக்க? உள்ள வா. இப்படி இரு, சார் சாப்பிட்டுட்டு இருக்காரு, வந்துருவாரு என்று விட்டு, வள்ளி பள்ளிக்கூடம் போகலையா என்றாள். 1 மாசமா போகலம்மா. படிப்பும் ஏறல. புத்தகம் அது இது வாங்க காசும் பத்தல. அதான் என்னோட ஒத்தாசைக்கு வான்னு சொல்லிட்டேன். சமையலறைக்கு சென்று பாத்திரங்களை கழுவ தொடங்கினாள் ஆயா. நர்மதாவை அருகில் அழைத்த சுந்தர், மாடசாமியா வந்திருக்கான் என்றான். ஆமாங்க, நான் தான் ஆயா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர சொன்னேன். எதுக்கு? மறுபடி ரிக்ஷா வாங்க காசு குறையுதுன்னு சொல்லி வாங்கிட்டு போய் தண்ணி அடிக்கணுமாமா? நன்றி இல்லாத மனுஷனுங்க. இந்த மாதிரி சில பேரால நம்ம மனசுல இருக்க இரக்க குணமே போயிடுது. இருங்க, அவன் காசு கேட்டு வரல. வேற என்ன? லாரி ஷெட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த வேலை போயிடுச்சு. இன்னொரு பொம்பளைய வச்சிருக்கானா. அதனால எப்ப பார்த்தாலும் இவளுக்கு அடி உத விழுது. நீங்க சொன்னா கொஞ்சம் மரியாதை கொடுப்பான்னு தான் வர சொன்னேன். வருமானமே கிடையாது, இதுல சின்ன வீடு வேறையா? அப்போ வருமானம் இருந்தா மட்டும் வச்சுக்கலாமா? எப்படி இருந்தாலும் துரோகம் துரோகம் தானேங்க.
செம்மாஞ்சேரியில குடோனுக்கு ஒரு வாட்ச்மேன் வேணும்னு சொன்னீங்கல்ல, இவனை அங்க போட்டீங்கன்னு வைங்க, கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கிற அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும், யோசிக்க வைக்குங்க. இவன் குடிகாரன், இவனை நம்பி எப்படி குடோனை விட சொல்ற? இவன் பாட்டுக்கு தண்ணி அடிக்க காசு பத்தலன்னா 2 சிமெண்ட் மூட்டையை எடுத்து வித்துருவான் நர்மதா. சாச்சா, மாடசாமி கிட்ட திருட்டு புத்தி எல்லாம் கிடையாதுங்க, குடி மட்டும்தான். இப்ப புத்தி கெட்டு பொம்பளை சமாச்சாரமும் சேர்ந்திருக்கு. நாம குடும்பத்தோட ஒரு வாரம் ஆந்திரா டூர் போனப்போ ஆயாவையும் மாடசாமியையும் தானே நம்ம வீட்டுல பாதுகாப்புக்கு படுக்க வச்சுட்டு போனோம். ஏதாச்சும் தொட்டானா அடிப்படையா நல்ல மனுஷன்தாங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் இப்படி ஆட்டி வைக்குது. அவனை சரி செய்ய முடிஞ்சா ஒரு குடும்பத்தையே சரி செஞ்ச திருப்தி கிடைக்குங்க. நீ என்னமோ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் என்ன சொன்னாலும் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிடுவான். சரி, உன் ஆசைக்கு சொல்லி பாக்குறேன். அத்தியாயம் 4. சுந்தர் கை கழுவி விட்டு ரிசப்ஷனுக்கு வர தரையில் உட்கார்ந்திருந்த மாடசாமி எழுந்து நின்று கொண்டான். சுந்தர் நாற்காலியில் அமர அவன் அருகில் வந்தாள் நர்மதா. சமையலறையில் பாத்திரம் கழுவும் சத்தத்தை குறைத்து முன்னரைக்கு காதை செலுத்தினாள் ஆயா. என்ன மாடசாமி, எப்படி இருக்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேனுங்க. சொந்தமா புண்ணியம் பண்றதா அபிப்பிராயம் இல்லையா? ஏன்யா இப்படி குடிச்சு குட்டி சோறாகிறீங்க? இல்லங்கய்யா, இப்ப ரொம்ப குறைச்சிட்டேனே. அதை குறைச்சிட்டு வேற ஒரு விவகாரத்தை ஆரம்பிச்சிட்டியாக்கும். என்னையா வயசாகுது உன் பொண்ணுக்கு? 11 ஆகுது. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவா. ஏதாச்சும் சேர்த்து வச்சிருக்கியா அவளுக்குன்னு? சரி, கல்யாணத்தை விடு. அவ சொந்த காலில் நின்று ஏதாச்சும் வேலைக்கு போறதுக்கு உபயோகமா? ஒழுங்கா படிக்க வைக்கிறியா? படிப்பை நிறுத்திட்டு அம்மாவோட பாத்திரம் தைக்க அனுப்பி விட்டுட்டியே, இது என்னையா பொறுப்பு? எல்லாம் இல்லாத குறைதாங்கய்யா. பின்னந்தலையை சொரிந்தான். சும்மா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியாத. என்னையா இல்ல, லாரி ஷெட்டுல ஒரு நாளைக்கு லோடிங் அண்ட் லோடிங் வேலைக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க? 400 ரூபாயா? அப்படின்னா மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு தெரியுமா? 12,000. என்னோட ஆபீஸ்ல 3 பேர் வேலை பாக்குறாங்க. ஒருத்தன் பிஇ படிச்ச என்ஜினியர், அவனுக்கு நான் 10,000 தான் சம்பளம் தரேன். பிஎஸ்சி படிச்ச ஒரு பொண்ணு கிளார்க் வேலை பாக்குது, அதுக்கு 5,000 ரூபாய் தான் தரேன். +2 படிச்ச ஒரு பையன் பியூன் மாதிரி இருக்கான், அவனுக்கு 3,000 ரூபாய் தான் சம்பளம். இவங்களை எல்லாம் விட படிப்புல நீ எந்த லெவல்லன்னு உனக்கே தெரியும். 5வது படிச்சுட்டு இவ்வளவு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அந்த பணத்தை முறையா செலவு பண்ண தெரியாம இருக்கிறது ஓன் தப்புயா. சிகரெட்டு பீடி போதன்னு பாதிய காலி பண்றது, ஊர் சுத்திட்டு பாதி நாள் வேலைக்கு போறதில்ல. இப்படி உன் வருமானத்தை நீயே கெடுத்துக்கிட்டு இல்லாத குறைன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு மனுஷனை ஊர் உலகம் மதிக்கிறது இருக்கட்டும், முதல்ல அவன் குடும்பம் மதிக்கணும். உன் பொண்டாட்டியும் பொண்ணும் உன்னை மதிக்கிறாங்களா? எங்க மதிக்கிறாங்க? எப்படி மதிப்பாங்க? மதிக்கிற மாதிரி நீ நடந்திருக்கியா எப்பயாவது? உன்னை நம்பித்தானே ஒருத்தன் பொண்ணை கொடுத்தான் உனக்கு. நீ கடைசி வரைக்கும் நல்லபடியா வச்சிருப்பன்னு நம்பிதானே அவ வர்றா. உன்னை பத்தி சரியா எதுவுமே தெரியாம வெறும் நம்பிக்கையில உன்கிட்ட குனிஞ்சு கழுத்துல தாலி வாங்கிக்கிற பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யலாமா மாடசாமி? தப்புங்கய்யா. தப்புன்னு தெரிஞ்சும் ஏன் தொடர்ந்து செய்யற? புத்தி கெட்டு ஒரு தடவை தப்பாயிடுச்சுங்க, அதுவே பழக்கமாயிடுச்சுங்க. அந்த பொண்ணுக்கும் அப்பன் ஆத்தா யாரும் இல்ல. 2 கல்யாணம் பண்றது ஊர்ல உலகத்துல நடக்காத விஷயம் ஐயா. அவளையும் வீட்டுல சேர்த்துக்கிறேன்னு இவகிட்ட 100 தடவை எடுத்து சொல்லிட்டேங்க. இவ பிடிவாதமா ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவளும் பொண்ணுதானுங்க, கல்யாணம் ஆவாத பொண்ணுங்க. என்ன நம்பி என்னோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஒரே அடியா விட்டுடுன்னு சொன்னா அதுவும் நியாயம் இல்லைங்களே. இதற்கு பதில் சொல்ல சுந்தருக்கு தெரியவில்லை. தேவைதானா இதெல்லாம்? நீயா இழுத்து விட்டுக்கிட்ட வேண்டாத விவகாரம் தானே. அதான் ஒப்புக்கிறேனே. ரோட்ல வண்டி எடுத்துக்கிட்டு புறப்படுறப்பவே எவன் மேலையாச்சும் இன்னைக்கு இடிச்சிடணும்னு நினைச்சுக்கிட்டா யாரும் கிளம்புவான்? ஒரு விபத்துங்கிறது திடுதிப்புன்னு நடந்துருதியா. அடிபட்டவனை ஆஸ்பத்திரியில சேர்க்கிற ஜோலியத்தானே இப்ப செய்ய முடியும். எப்படா இடிக்கலாம்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? அடிபட்டவனுக்கு வலி சரியா போயிடுமா? இப்ப நீ என்ன சொல்ல வர? ஐயா, பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறப்ப இன்னொரு பெண் கூட தொடர்பு வச்சது தப்பு தாங்க. ஏதோ விபத்து மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்ப அவளை விட்டுட்டு வந்துருன்னு சொல்றது எனக்கு சரியா படலங்க. உன் பொண்டாட்டி என்ன செய்யணுங்கிறா? சும்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காயா. அதனால ரோஷம் தாங்காம இழுத்து போட்டு அடிக்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு அவளை மனசார வீட்டுல சேர்த்துக்க சொல்லுங்க. ஒரே சமையல் ஆயிடும், செலவு குறையும், அவளும் சம்பாதிக்கிறா, எல்லாரும் ஒத்துமையா இருக்கும். இல்லன்னா இல்லன்னா இப்ப மாதிரிதான் அங்க இங்கேயும் போயிட்டு வர வேண்டியதுதான் நிம்மதி இல்லாம. ஓ நிம்மதி மட்டும்தான் உனக்கு முக்கியமா? பொண்டாட்டி தான் உன் இஷ்டத்துக்கு வளைஞ்சு கொடுக்கணுமா? வேணாம், விட்டு கொடுக்க வேணாம். இவ தனியாவே இருக்கட்டும், அவ தனியாவே இருக்கட்டும். நான் 2 குடும்பத்துக்கும் பணம் கொடுக்கறேன், வந்து போறேன். என்னை திட்டாம என்னோட சண்டை போடாம இருக்க சொல்லுங்க. வேற என்ன பண்றது? ஆக அந்த பொண்ணை விட்டுட்டு வரமாட்ட நீ? அது நியாயம் இல்லைங்க. ஏங்க, கொஞ்சம் உள்ள வாங்களே, கூப்பிட்டாள் நர்மதா. எழுந்து சென்றான் சுந்தர். என்ன, அவை சொல்றதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்குங்க. ஏதோ தப்பாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறான். இப்ப விட்டுட்டு வந்தா அவளோட எதிர்காலம் என்னாகும்? வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்குவானா? ஏய், நீ நம்ம ஆயாவுக்காக பேசுறியா அவளுக்காக பேசுறியா?
நியாயத்துக்காக பேசுறேங்க. அவளும் ஒரு பொண்ணு தானே. தனக்கு கல்யாணம் ஆகலன்னு பொய் சொல்லித்தான் அவகிட்ட பழக ஆரம்பிச்சிருக்கான். அப்படி பார்த்தா இவன் நம்ம ஆயாவுக்கு மட்டும் இல்லங்க, அவளுக்கும் தான் துரோகம் செஞ்சிருக்கான். 2 பேருமே சரிசமமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால என்ன செய்யலாம்னு சொல்ற? நம்ம ஆயாவை கூப்பிட்டு பேசலாங்க. என்ன பேச சொல்ற? நான் பேசுறேங்க. நீங்க மாடசாமி கிட்ட பேசிக்கிட்டு இருங்க. செம்மஞ்சேரிக்கு வேலைக்கு போறானான்னு விசாரிங்க. நீங்க இருந்தா ஆயா பேச கூச்சப்படுவா. சுந்தர் செல்ல ஆயாவை கூப்பிட்டாள் அவள். என்னம்மா என்றாள். உன் புருஷன்கிட்ட அவர் சொன்னதையெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருந்தல்ல? கேட்டேம்மா. அவன் சொன்ன பதிலெல்லாம் புரிஞ்சுதுல்ல? புரிஞ்சுதுமா. நான் ஒன்னு சொல்றேன், யோசிச்சு பாரு. கையிலையோ கால்லையோ வலின்னு டாக்டர் கிட்ட போறோம். மருந்து மாத்திரையிலேயே சரியா போயிடணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். சில நேரம் ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டா நாம என்ன செய்ய முடியும்? சரி, அதுதான் விதி, வேற வழி இல்லைன்னு ஒத்துக்கிறது இல்லையா? அந்த மாதிரி சொல்லுங்கம்மா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இப்ப அந்த பொண்ணுக்கும் வேற ஆதரவு இல்ல. அதனால மனச கல்லாக்கிக்கிட்டு அவளை உன் வீட்டுல சேர்த்துக்கையேன். நாங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு புத்தி சொல்லி அந்த ஆளை சரி பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்ப இருக்கிற நிம்மதியையும் போக்கடிக்கிறதுக்கு வழி சொல்றீங்களேம்மா. என் கண்ணுக்கு தெரியாம நடக்கிற துரோகத்தை கண்ணு முன்னாடியே நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்றீங்களேம்மா. எந்த பொண்ணுமா ஒத்துக்குவா தன் புருஷனை விட்டு கொடுக்க? இதென்ன மிட்டாயா 2ஆ உடைச்சு ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிறதுக்கு? புருஷன்மா, வாழ்க்கை. அந்த ஆள் கிட்ட முடிவா சொல்லிடுங்கம்மா. ஒண்ணு என்னோட இருக்கணும், இல்லன்னா என்ன விவாகரத்து பண்ணிட்டு அவளோட இருக்கணும். என் வாழ்க்கையையும் பிள்ளையையும் நான் பாத்துக்கிறேன். நல்லா பண்றீங்களேம்மா பஞ்சாயத்து. நாளைக்கு மறுபடி தப்பாயிடுச்சுன்னு இன்னொருத்திய 3ஆவதா கூட்டிட்டு வந்தான்னா அவளையும் ஏத்துக்க சொல்லுவீங்களா? அது வீடா சத்திரமா? நீங்க விடுங்கம்மா, என் பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். கோபமாக சொல்லிவிட்டு ஆயா மீண்டும் பாத்திரம் தேய்க்க தொடங்க வள்ளி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு மலங்க மலங்க விழித்தவாறு அம்மா தேய்த்த பாத்திரங்களை கழுவத் தொடங்கினாள். நர்மதா மறுபடி வரவேற்பறைக்கு வர அங்கே மாடசாமி இல்லை, சுந்தர் மட்டும்தான் இருந்தான். எங்கங்க அவன்? ஆயா பேசினதை கேட்டுட்டு அவ கிடக்குறா நாயின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு புறப்பட்டு போயிட்டான். ஒரு பிரச்சனைய மேல மேல எப்படி வளர்த்துக்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியுமே தவிர எப்படி சமாதானமா முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது. எந்த ஒரு முடிவையும் பொறுமையா யோசிச்சு எடுக்கிறது இல்ல. எல்லாத்தையும் ஆத்திரத்துல அவசரத்துலதான் முடிவு பண்றாங்க. நம்மால வருத்தப்படத்தான் முடியுமே ஒழிய தீர்த்து வைக்க முடியாது. ரொம்ப மெனக்கட்டா நம்ம மரியாதைக்குத்தான் ஆபத்து. விட்டுடு, எப்படியோ போகட்டும் என்றான் சுந்தர். நர்மதாவுக்கு ஆயாவை நினைத்தால் கவலையாகவும் குழப்பமாகவும் இருந்தது. அத்தியாயம் 5. வினோதினி வந்தபோது டிவி பார்த்து கொண்டிருந்தாள் நர்மதா. உட்காரு வினோதினி, இந்த சீரியல் பாக்குறியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. முந்தி பாத்துக்கிட்டு இருந்தேன், வரிசையா 4 நாள் பார்க்க முடியாம போச்சு. அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். மெகா சீரியலை எங்க இருந்து வேணாலும் பார்க்கலாமே. அதான் 2 நிமிஷத்துக்கு கதை சுருக்கம் சொல்றானே, உக்காரேன். இல்லக்கா, கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு. சாயந்தரம் போனா எக்கச்சக்கமா கூட்டமா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வாங்க வேண்டியது இருந்தா நீங்களும் வருவீங்கன்னு பார்த்தேன். நீங்க சீரியல் பாருங்க, நான் வரேன். டிவியை விட்டு கண்ணை எடுக்காமல் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும் வினோதினி, அப்புறம் நானும் வரேன். 2 பேரும் போகலாம். எனக்கும் மளிகை சாமான்கள் கொஞ்சம் வாங்கணும் என்றாள் நர்மதா. வினோதினி தன் தளர்ந்த கூந்தலை பின்னே தள்ளிக்கொண்டு நர்மதா அருகில் அமர்ந்தாள். தான் கொறித்து கொண்டிருந்த மிக்சர் தட்டை அவள் பக்கம் தள்ளினாள் நர்மதா. 5 நிமிடம் கழித்து அந்த தொடர் முடிந்ததும் டிவியை அணைத்துவிட்டு, எனக்கு 2 நிமிஷம் கொடுப்பியா? முகம் கழுவினாத்தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் என்றாள். மெதுவா வாங்கக்கா, அவசரம் இல்ல என்று வினோதினி செய்தித்தாள் புரட்டி நகரில் என்னென்ன நிகழ்ச்சிகள் என்று பார்க்க தொடங்கினாள். 5 நிமிடத்தில் நர்மதா சேலை மாற்றிக்கொண்டு பெரிய ஹேண்ட்பேக் எடுத்து தோளில் மாட்டியவாறு வந்தாள். வீட்டை பூட்டும் நேரத்தில் தொலைபேசி ஒலித்தது. சாரிம்மா, 1 நிமிஷம் என்று மீண்டும் கதவு திறந்து உள்ளே ஓட்டமாய் வந்து மூச்சிரைத்து எடுத்தாள். ஹலோ, நான் பார்த்திபன் பேசுறேன் மேடம். சார் இருக்காரா? சாரா, காலையிலேயே ஆபீஸுக்கு புறப்பட்டுட்டாரே பார்த்திபன். அப்படியா? இன்னும் இங்க வரல, அதான் கேட்டேன். சைட்டுக்கு போயிட்டு வருவார்னு நினைக்கிறேன். சரி, நான் வச்சிடுறேன். பார்த்திபன், நான் இப்ப வெளியில ஷாப்பிங் போறேன். 1 மணி நேரத்துல வந்துருவேன்னு அவர் வந்தா சொல்லுங்க. வைத்து விட்டு மறுபடி கதவை பூட்டி படிகளில் இறங்கி கீழே வந்து வினோதினியின் 2 சக்கர வாகனத்தின் பின்புறம் அமர்ந்து கொண்டாள். நீங்க வண்டி ஓட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்கல்லக்கா? ஆமா, எங்க தஞ்சாவூர்ல ஓட்டி இருக்கேன். சிட்டியில ஓட்டுனதில்ல. கார் புக் பண்ணியிருக்காரு. என்ன டிரைவிங் ஸ்கூல் போய் கத்துக்கோன்னு சொல்றாரு. எனக்கு தான் இந்த சிட்டி டிராபிக்க பார்த்தாலே பயமா இருக்கு. டிரைவர் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஏன் உங்க காரை வித்துட்டீங்க? அவருக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வண்டியை மாத்திக்கிட்டே இருக்கணும். வேற வண்டி வாங்கிட்டு இதை விற்கலாம்னு சொன்னேன். ஆனா நல்ல விலை வந்துருச்சுன்னு வித்துட்டாரு. எங்க மாலினிக்கு தான் ரொம்ப கோபம். தினம் அவ அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்கா. வினோதினி காவியா ஷாப்பி என்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்டின் பார்க்கிங் பகுதியில் வண்டியை நிறுத்தி பூட்டினாள். உள்ளே வந்தார்கள்.
அந்த நேரம் அதிக கூட்டம் இல்லை. ஆளுக்கு ஒரு வளைக்கூடை எடுத்துக்கொண்டு தேவையான பொருட்களை எடுத்து போட்டபடி நடக்கத் தொடங்கினார்கள். தேவையானவற்றை வாங்கி முடித்ததும் பில் போடும் கம்ப்யூட்டர் பெண்ணிடம் வந்தார்கள். அந்த பெண் நர்மதாவுக்கு அறிமுகம் என்பதால் புன்னகைத்து, வழக்கமா குழந்தைகளையும் அழைச்சுக்கிட்டு ஈவினிங் தானே வருவீங்க என்றபடியே பில் அடிக்க தொடங்கினாள். கொஞ்சம் அவசரமா சில பொருட்கள் தேவைப்பட்டுச்சு என்ற நர்மதா தன் கைப்பையில் இருந்து அந்த பில்லை எடுத்து, இதை கொஞ்சம் பாருங்களே, 5 நாளைக்கு முன்னாடி என் கணவர் வந்து இங்க லிப்ஸ்டிக் வாங்கினாரு என்று கொடுத்தாள். ஆமா, வந்து வாங்கினாரு, ஞாபகம் இருக்கு. அவர் மட்டும்தான் வந்தாரு. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒரு லிப்ஸ்டிக் தான் நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். உங்க பார்சல்லையும் ஒண்ணுதான் இருந்துச்சு. கவனக்குறைவா 2 லிப்ஸ்டிக்கு வெலை போட்டுட்டீங்க. அவரும் கவனிக்காம கொடுத்துட்டு வந்துட்டாரு. இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி. இல்லங்க, அவர் 2 தானே அன்னைக்கு வாங்கினாரு. நான் தான் பில் போட்டேன். நல்லா ஞாபகம் இருக்கு. பணத்துக்காக நான் பொய் சொல்லலங்க, ஒண்ணுதான் இருந்துச்சு. அந்த பெண் தன் நெற்றியை தட்டி யோசித்தபடி, இருங்க, நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்லல மேடம். இது எப்படின்னு புரியலையே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கே என்றவளின் முகம் பிரகாசமாகி, ஆமா, இப்பதான் நினைவு வருது, ஒண்ணுதான் இருந்திருக்கும். ஏன்னா இன்னொரு லிப்ஸ்டிக்க பிரசன்ட் செய்யணும்னு சொல்லி கிஃப்ட் பேப்பர் போட்டு பேக் பண்ண சொல்லி வாங்கிக்கிட்டாரு. நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் என்றாள். நர்மதா இப்போது நினைவு வந்தவளாக, சாரிங்க, வெரி வெரி சாரி. இப்பதான் எனக்கும் ஞாபகம் வருது. அவரோட தங்கச்சிக்கு பிறந்த நாள் வர்றதால கூடுதலா ஒண்ணு வாங்கி கிஃப்ட் பேக் பண்ணிட்டு வர சொல்லி நான் தான் சொன்னேன். அதை அவர் ஆபீஸ்ல இருந்து கூரியர்ல அனுப்பிச்சிட்டாரு. என் பார்வைக்கே அது வராததால குழம்பிட்டேன், மன்னிச்சிடுங்க என்றாள். பரவாயில்லங்க, அதனால என்ன என்றாள் அவள். திரும்பவும் இருசக்கர வாகனத்தில் பயணித்த போது, ஏங்க அமைதியா வரீங்க என்றாள் வினோதினி. எப்படி இவ்வளவு பெரிய ஞாபக மருதி வந்துச்சுன்னு புரியல. என் பேர்ல தப்ப வச்சுக்கிட்டு அங்க சண்டைக்கு போகவே தயாராயிட்டேன் பாரு. அதான் கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. இது என்ன பெரிய விஷயம், மறதிங்கிறது சகஜம் தானே, விடுங்க. பெருசா பிரச்சனை எதுவும் ஆகிடலையே. ஆனாலும் அந்த பொண்ணு என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா? அவசரப்பட்டுட்டேன் வினோதினி. அதன் பின் வீடு வரும் வரை வினோதினி மட்டுமே பேசிக்கொண்டு வந்தாள். தான் வாங்கிய சாமான்களுடன் வீட்டுக்குள் வந்து கட்டிலில் தொப்பென்று அமர்ந்த நர்மதாவுக்கு வியர்த்தது. என்ன இதெல்லாம்? இன்னொரு லிப்ஸ்டிக்கை யாருக்காக வாங்கி கிஃப்ட் பார்சல் செய்ய சொன்னார்? நிலைமையை சமாளிப்பதற்காக இல்லாத ஒரு நாத்தனாரை உருவாக்கி கடகடவென்று பொய் சொல்லியாயிற்று. வினோதினிக்கும் சந்தேகம் தட்டிவிடக் கூடாது என்று பொய்யை தொடர்ந்தாயிற்று. ஆனால் உண்மையில் இவர் யாருக்காக வாங்கினார்? யாராவது வேண்டியவர்களுக்கு பரிசளிப்பதற்காக என்றால் என்னிடம் சொல்லி இருக்க வேண்டுமே. ஒரு லிப்ஸ்டிக் என்பது திருமணத்துக்கோ கிரகப்பிரவேசத்துக்கோ குழந்தையின் பிறந்த தினத்துக்கோ பரிசளிக்கும் பொருள் இல்லை. உதட்டோடு நெருக்கமாக உறவாடும் பொருள். நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே லிப்ஸ்டிக்கை பரிசளிக்க முடியும் என்றால் எனக்கு தெரியாமல் நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேனா? இவரா என் அன்பு கணவரா? எனக்கே தெரியாமல் ஒரு ரகசிய முகம் வைத்திருக்கிறாரா? இப்படி நான் சந்தேகப்படுவது முட்டாள்தனமா? வேறு ஏதாவது நேர்மையான காரணம் இருந்து நான் அதீதமாக கற்பனையை ஓட்டுகிறேனா? குடும்பஸ்தன் தன் மனைவிக்கு ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியதோடு மற்றொன்றை கிஃப்ட் பேக் பண்ணி கொள்வதற்கு நேர்மையான காரணம் என்ன இருக்க முடியும்? ஒருவேளை எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் வாங்க போவதை இவர் தன் நண்பரிடம் சொல்லி இருக்கலாம். அந்த நண்பர் தன் காதலிக்கு பரிசளிக்க நினைத்து அவருக்காக ஒன்று வாங்கி வர சொல்லி இருக்கலாம். இது நேர்மையான காரணமாக இருக்கிறதே. கடவுளே, இந்த மாதிரிதான் ஏதாவது இருக்க வேண்டும். அனாவசியமாக நான் தான் போட்டு குழப்பிக் கொள்கிறேன். எப்படி இதை தெளிவுபடுத்திக் கொள்வது? போன் செய்து அவரிடம் பேசலாமா? என்னவென்று கேட்பது? நேராக விஷயத்தை கேட்டால் அவரை சந்தேகப்படுவதாக எடுத்துக்கொண்டு கோபம் வந்துவிட்டால்? கோபம் வர எக்கச்சக்கமான சாத்தியம் இருக்கிறது. அவர் எப்போது எதற்கு கோபித்துக் கொள்வார் என்று சொல்லவே முடியாது. வேறு எப்படி அவரை கேட்பது? நர்மதா போனை எடுத்தாள். எண்கள் தொட்டாள். ஹலோ, சுந்தர் ஹியர். நான் தாங்க நர்மதா பேசுறேன். என்ன சொல்லுமா? சாயந்தரம் எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில தான் சொன்னேனே, 8 ஆயிடும்னு. அப்புறம் உன் தம்பி இங்க ஆபீஸுக்கு வந்து என்ன பார்த்துட்டான். என்ன சொல்லி அனுப்பிச்சிங்க? இப்போதைக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்படியா சொன்னீங்க? ஆமா நர்மதா, ஒரு காரணமா தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் அவாய்ட் பண்றேன். அப்புறமா விபரமா சொல்றேன். வேற ஏதாச்சும் தகவல் இருக்கா? நீங்க வர்றப்ப ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க மகாராணி. ஒரு லிப்ஸ்டிக் வேணுங்க. விளையாடியா நீ? இப்பதானே 5 நாளைக்கு முன்னாடி ஒன்னு வாங்கி கொடுத்தேன். அதை வச்சு படத்துக்கு கலர் அடிச்சு தீத்துட்டியா? எனக்கு இல்லங்க, வினோதினிக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கிறதா சொன்னான். நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். நீங்க அதை கிஃப்ட் பேக் பண்ணி வாங்கிக்கங்க. செய்றீங்களா? சரி, வச்சிடவா என்று வைத்தாள். லிப்ஸ்டிக் கிஃப்ட் பேக் என்றெல்லாம் ஞாபகப்படுத்தும் போது அவருக்கு ஏற்கனவே ஒரு கிஃப்ட் பேக் வாங்கியது நினைவுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். தன் நண்பருக்காக வாங்கியதாக இருந்தால்
இயல்பாக இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி இருக்கலாமே, ஏன் சொல்லவில்லை? போகட்டும். அதே கடையில் அவர் மீண்டும் லிப்ஸ்டிக் வாங்கி கிஃப்ட் பேக் செய்ய சொல்லும்போது அந்த விற்பனையாளர் நிச்சயம் நான் வில்லை காட்டி பேசியதை குறிப்பிடுவார். அதனால் அவர் 2 லிப்ஸ்டிக் வாங்கியதை நான் தெரிந்து கொண்டேன் என்பதையும், இல்லாத தங்கையை சிருஷ்டித்து சமாளித்ததையும் உணர்ந்து கொண்டு வீட்டுக்கு வருவார். நான் எந்த கேள்வியும் மேற்கொண்டு கேட்க அவசியமே இல்லாமல் அவர் வாங்கிய லிப்ஸ்டிக்குக்கான விளக்கத்தை இப்போது சொல்லியாக வேண்டும். பார்ப்போம் என்ன சொல்கிறார் என்று. நேர்மையான காரணமாக இருக்க வேண்டும் கடவுளே. அத்தியாயம் 6. இரவு 8 மணிக்கு சுந்தர் வந்தபோது நர்மதா சற்று இடைவெளி விட்டு, லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வர சொன்னேனே என்றாள். அட மறந்துட்டேம்மா, சாரி, நீ போறப்ப வாங்கி கொடுத்துறேன். இன்னைக்கு நைட் டிஃபன் ஏதாச்சும் தயார் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல. ஏன்? ஹோட்டலுக்கு போகலாமா? வீட்டு பாடங்களை செய்து கொண்டிருந்த குழந்தைகள் ஏ ஏ என்று குதூகலித்தார்கள். டாடி, அப்படியே கடற்கரைக்கும் போகலாம் என்றாள் அமுதா. ஓகே, இன்னும் அரை மணி நேரத்தில் புறப்படணும். அதுக்குள்ள வீட்டு பாடங்களை முடிச்சிடுவீங்களா கேட்டாள் நர்மதா. மிச்சம் இருக்கிற வீட்டு பாடங்களை வந்து பண்ணிடுறோம் மம்மி, ப்ளீஸ் மம்மி கேஞ்சினான் பாபு. நான் குளிச்சிடுறேன், ரொம்ப கசகசன்னு இருக்கு என்று பாத்ரூம் சென்றான் சுந்தர். இவர் அந்த கடைக்கு போனால்தானே அந்த பெண் சொல்லி நான் விசாரித்தது தெரிய வரும். இவர்தான் போகவே இல்லையே. ஆக உறுத்தல் தொடர்கிறதே. எப்போது எப்படி தீரும்? நர்மதா யோசனையோடு சேலை மாற்றி தன்னை அலங்கரித்து கொண்டாள். வண்டியில் 4 பேருமாக போகும்போது, கொஞ்சம் தலையை குனிஞ்சுக்காமுதா, அப்பாவுக்கு மறைக்குது என்றான் சுந்தர். அப்பா, எப்போ கார் வாங்க போறோம்? சீக்கிரத்துல வந்துடும், கொஞ்ச நாளைக்கு சமாளிச்சுக்கங்க. மாம்பழத்தில் அந்த ஹோட்டலின் கூரை தோட்டத்தில் டிஃபன் ஆர்டர் செய்தார்கள். அது வரும் வரை குழந்தைகள் மீன் தொட்டியை வேடிக்கை பார்த்தார்கள். ஏன் டல்லா இருக்க நர்மதா கேட்டான் சுந்தர். ஒண்ணுமில்லையே, வழக்கமான பிரகாசம் இல்லையே, முகம் கொஞ்சம் வாட்டமா இருக்கு. உன் தம்பி சொன்ன நிலத்தை வாங்க வேணாம்னு சொன்னதுல கோபமா? சாச்சா, உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் புரியும். ஏதோ காரணம் இருக்குன்னு சொன்னீங்களே. கட்டுமான பொருட்களோட விலையெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு நர்மதா. மரம், ஸ்டீலு, சிமெண்ட் விலை எப்பவும் ஏறுமுகமாத்தான் இருக்கும். அடுத்த வருஷம் வேளச்சேரியில வீடு கட்டிடலாம்னு யோசிக்கிறேன். சும்மா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க வேணான்னு படுது. நாமே குடி போறோமா இல்ல வாடகைக்கு விடுறோமான்னு அப்புறம் முடிவு செஞ்சுக்கலாம். ஆனா கட்டிடலாம். அதனாலதான் கையில இருக்கிற பணத்தை புது இன்வெஸ்ட்மெண்ட்ல போட வேணாம்னு பாக்குறேன். சரிங்க, ஆனா லாக்கர்ல சும்மா அப்படியே வச்சிருக்கீங்களே அந்த பணத்தை, அடுத்த வருஷம் வீடு கட்ட ஆரம்பிக்கிற வரைக்குமாவது ஏதாச்சும் பேங்க்ல டெபாசிட் செஞ்சா வட்டி வருமேங்க. அக்கௌண்ட்ல இல்லாத பணம் நர்மதா, வேற பேர்ல தான் டெபாசிட் செய்யணும். ஷேர்ஸ் வாங்கி போடலாம்னா அந்த மார்க்கெட்டும் சரியில்லை. நண்பர்கள் கிட்ட 3 பைசா வட்டிக்கு கொடுக்கலாம். ஆனா திரும்ப நமக்கு தேவைப்படுறப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்டீலும் மரமும் வாங்கி போட்டுட்டா கொஞ்சம் பணம் கரைஞ்சிடும். நர்மதாவுக்கு அந்த லிப்ஸ்டிக் விஷயத்தை நேரடியாக கேட்டுவிடலாமா என்ற துடிப்பு எழுந்தது. அதை வார்த்தைகளாக அமைக்கும் முன்பாக டிஃபன் வந்தது. சாப்பிட்டு விட்டு கடற்கரை வந்தார்கள். குழந்தைகள் குதித்து கொண்டு மணல் வெளியில் ஓடினார்கள். அவர்களை பார்வையில் வைத்திருக்கும் விதமாக அமர்ந்தார்கள். சில்லென்ற காற்று இதமாக இருந்தது. குழந்தைகள் சறுக்கு மரத்தில் சறுக்கி விளையாடத் தொடங்க கேட்டே விட்டாள் நர்மதா. ஏங்க, அன்னைக்கு எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கினப்ப இன்னொன்னு வாங்கி கிஃப்ட் பேக் பண்ணிட்டீங்க போலிருக்கு. அது எனக்கு தெரியாம 2 லிப்ஸ்டிக் விலை போட்டிருக்கே, இவர் தான் பார்க்காம பணம் கொடுத்துட்டார் போலிருக்குன்னு கடைக்கு போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த விற்பனை பெண் நல்லா ஞாபகம் இருக்குன்னு எடுத்து சொன்னதும் தான் சமாதானமானேன். கேட்டுவிட்டு அவன் முகத்தை உற்று பார்த்தாள். என்ன நர்மதா இது? என்ன கேட்டிருக்கலாம், நான் சொல்ல போறேன். என் நண்பன் அவன் மனைவிக்கு என்ன ப்ரெசன்ட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். லிப்ஸ்டிக் வாங்கி கொடைன்னு சொன்னேன். எனக்கு அதுல எது பெஸ்ட்னு தெரியாதுன்னா நான் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். இது நிஜமா? அது எப்படி என் மனதில் ஓடிய கற்பனையை அப்படியே சொல்கிறார்? அது எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க சொல்லியிருந்தா நான் போய் கேட்டிருக்க போறதில்ல. சொல்லணும்னு தோணல. சரி, இந்த வார கடைசியில ஏதாச்சும் படத்துக்கு போகலாம். என்ன படம்னு சொல்லு, ரிசர்வ் பண்ண சொல்றேன். பேச்சை மாற்றுகிறாரா இல்லை இயல்பாக பேசுகிறாரா? உங்க இஷ்டம் என்றாள் நர்மதா. அன்பான என் கணவர் பற்றி அர்த்தமில்லாமல் ஏன் இப்படி சந்தேகம் கொள்கிறது இந்த பேய் மனது? அதான் நேர்மையான காரணம் சொல்லிவிட்டாரே, அப்புறமும் ஏன் அலைப்பாய்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ, எப்படி இருக்கீங்க என்ற குரலுக்கு இருவரும் நிமிர்ந்தார்கள். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க என்ற சுந்தர், இவர் கோதண்டராமன், MMDAல வேலை பார்க்கறாரு. இது என் மனைவி நர்மதா என்று அறிமுகப்படுத்தினான். வணக்கம் என்று கோதண்டராமன் தன் அருகில் இருந்த பெண்ணை என் சகோதரி என்றான். உட்காருங்க சார், நீங்க ஏதாச்சும் முக்கியமா பேசிட்டு இருப்பீங்க, நான் அப்படி போய் உட்கார்றேன். அதெல்லாம் இல்ல, ஹோட்டலுக்கு போனோம், குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க, வந்தோம், உட்காருங்க.
அவரும் அந்த பெண்ணும் இவர்களின் முகம் பார்க்கும்படியாக அமர்ந்தார்கள். சுந்தரும் அவரும் கொஞ்ச நேரம் பில்டிங் லைசன்ஸ் எடுப்பதில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள விதிமுறை மற்றும் சில உயரதிகாரிகள் பற்றி பேசினார்கள். சுந்தர் எழுந்து, எல்லாருக்கும் கடலையில மசாலா போட்டு வாங்கிட்டு வரேன் என்று தூரத்து வண்டி நோக்கி நடந்தான். உங்க வீட்டுக்காரருக்கும் எனக்கும் 10 வருஷமா பழக்கம் என்றார் கோதண்டராமன். அப்படியா சார் என்றாள் நர்மதா. குழந்தைங்க இங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நேத்து என்னாச்சு, என் ஸ்கூட்டர்ல ஏதோ யோசனையில ரெட் சிக்னலை கவனிக்காம கிராஸ் பண்ணிட்டேன். போலீஸ்காரன் மடக்கிட்டான். இதுவரைக்கும் நான் போலீஸ் கிட்ட மாட்டினதில்ல. அதனால எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியல. சுந்தர் ஒரு ஆட்டோவுல வந்தவரு எதிர்பாராம என்ன பார்த்துட்டாரு. அவருக்கு அந்த டிராபிக் போலீஸ்காரனை தெரியும் போலிருக்கு. வந்து எனக்கு வேண்டியவர்னு சொன்னதுனால விட்டான். இல்லன்னா கேஸ் எழுதியிருப்பான். அப்படியா சார் என்றவளுக்கு அப்புறம்தான் உரைத்தது அவர் நேத்து என்று சொன்னது. நேற்று மதுரையில் அல்லவா இருந்தார் இவர். இன்றைக்கு காலையில் தானே ஊருக்கு வந்தார். என்ன இது சார், நேத்தா நடந்துச்சு இது? ஆமாம்மா, சாயங்காலம் 4 மணி இருக்கும். நேத்தா 2 நாள் முன்னாடியா? நேத்து தாம்மா. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நேத்து இவர் பைக்ல தான் போனாரு, ஆட்டோவில் வந்தாருன்னு நீங்க சொன்னீங்களே, அதான் கேட்டேன். பைக்ல ஏதாச்சும் ரிப்பேர் ஆகியிருக்கலாம். சரி சரி என்றவளுக்கு உள்ளே உஷ்ணம் ஏறத் தொடங்கியது. சுந்தர் கடலையோடு வந்தபோது எனக்கு வேணாம் என்று எழுந்து விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை பார்க்க போனான். 15 நிமிடம் கழித்து சுந்தர் அவள் அருகில் வந்து, ஏன் நர்மதா இப்படி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துகிட்ட என்றான். வீட்டுக்கு போலாங்க, தலைவலிக்குது என்று மட்டும் சொன்னாள். என்னாச்சு உனக்கு திடீர்னு? எனக்கு ஒன்னும் ஆகலங்க, வீட்டுக்கு போகலாம், லேட் ஆகிடுச்சு. டே பாபு வாடா, போதும் விளையாடினது. பைக்கில் கனமான மௌனம் நிலவியது. அத்தியாயம் 7. குழந்தைகளை தட்டி கொடுத்து தூங்க வைத்த பிறகு ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்த சுந்தரிடம் வந்தாள் நர்மதா. டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாமா என்றாள். ஏன்? உங்ககிட்ட பேசணும். நீ பாட்டுக்கு பேசு, ரொம்ப முக்கியமா பேசணும். சரி என்று ரிமோட்டை எடுத்து டிவியை அணைத்தான். நேத்து நீங்க மதுரை போயிருந்தீங்களா? இது என்ன அசட்டுத்தனமான கேள்வி நர்மதா? அசட்டுத்தனமா தான் இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நேத்து கோதண்டராமன் சாருக்காக டிராபிக் போலீஸார்கிட்ட சிபாரிசு செஞ்சது உங்கள மாதிரியே இருக்கிற இன்னொரு ஆசாமியா? சட்டென்று சுந்தரின் முகம் கருத்தது. என்ன சொல்ற நீ? கடலை வாங்க போனப்போ நேத்து போலீஸ்காரன்கிட்ட இருந்து நீங்க அவரை விடுவிச்சத சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது நேத்து இல்லம்மா, 4-5 நாளைக்கு முன்னாடி. நான் தெளிவா கேட்டேனே. நேத்து சாயங்காலம் 4 மணிக்குன்னு டைம் கூட சொன்னாரு. அந்த ஆளுக்கு ஞாபக மறதி அதிகம் நர்மதா. ஏதோ குழப்பத்துல சொல்லியிருக்காரு. நேத்து எப்படி நான் அவருக்கு உதவ முடியும்? நேத்து தான் நான் மதுரையில இருந்தேனே. அப்படித்தான் நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். லூசு மாதிரி பேசாத. அவர் ஞாபக மறதியா உளறினதை வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்குறியா? உனக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா? அப்போ இப்பதான் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, லிப்ஸ்டிக் எந்த நண்பருக்கு வாங்கி கொடுத்தீங்க சொல்லுங்க. செல்வநாதன். யார் அவரு? உனக்கு தெரியாது. ஆமா, இது என்ன கோர்ட்டு மாதிரி கேள்வி கேட்குற? இது நல்லா இல்ல நர்மதா. நான் கேட்கறது நல்லா இல்லையா, இல்ல நீங்க நடந்துக்கிறது நல்லா இல்லையா? இப்படி அர்த்தம் இல்லாம பேசுறதுதான் நல்லா இல்ல. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப திடீர்னு இத்தனை நாளா இல்லாத சந்தேகம்? காலையில உன்னை அந்த கோதண்டராமன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். எனக்கு முன்னாடியே நல்லா கேளு. அவர் சொன்னது நேத்து நடந்ததா இல்ல 4-5 நாளைக்கு முன்னாடி நடந்ததான்னு அப்புறம் பேசு. வீணா சந்தேகப்பட்டு என் எரிச்சலை கிளப்பாத, புரிஞ்சுதா? சிடுசிடுத்த சுந்தர் டிவியை ஆன் செய்து கொள்ள குழப்பம் தீராத நிலையில் படுக்கை அறைக்கு திரும்பினாள் நர்மதா. காலையில் கணவனுக்கும் மனைவிக்கும் ரேஷனாய் வார்த்தைகள் பரிமாறப்பட்டன. கடுகடுப்புடன் சுந்தர் புறப்பட்டு போனான். குழந்தைகள் சின்ன விஷயத்துக்கு நிறைய திட்டு வாங்கி கண்கலங்க பள்ளிக்கூடம் போனார்கள். கோதண்டராமன் ஞாபக மறதியான ஆசாமி என்பது நிஜமாக இருக்கலாமா? நான் தான் மனதில் எப்படியோ விழுந்துவிட்ட சந்தேகத்தை பிடிவாதமாக போக்கிக் கொள்ளாமல் இருக்கிறேனோ? வினோதினி வந்து, அக்கா, உங்க அமுதாவுக்கு புதுசா ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அதே மாதிரி ஒன்று வேணும்னு மாலினி அடம் பிடிக்கிறா. அதை காமிங்களே, நான் பாத்துக்கிறேன். ஈவினிங் அவ ஸ்கூல்ல இருந்து வர்றப்ப வீட்டில் இருக்கணும்னு உத்தரவு போட்டுட்டு போயிருக்கா மகாராணி என்றாள். நர்மதா குழந்தைகளின் விளையாட்டு சாமான்கள் கொண்ட கபோர்டு திறந்து அந்த காரை எடுத்து வந்து காட்டினாள். வாங்கி புரட்டின வினோதினி, நம்ம காவியா ஷாப்ல தான் வாங்கியிருக்கீங்க என்றாள். ஆமா, இதோ காவியான்னு அடிப்பக்கம் விலை ஸ்டிக்கர் இருக்கேக்கா. வாங்கி பார்த்த நர்மதா அதிர்ந்தாள். இதை மதுரையில் வாங்கியதாக அல்லவா சொல்லி கொடுத்தார். என்னக்கா யோசனை? ஒண்ணுமில்ல, நிறைய வாங்குறதால எதை எங்க வாங்கினோம்னு மறந்து போச்சு. சரி, நான் வரேன்கா. அவள் போனதும் விறுவிறு என்று இருந்தது. இதற்கும் ஏதாவது சமாளிப்பு வைத்திருப்பாரா? என்ன விளக்கம் சொல்வார்? மதுரையில குழந்தைகளுக்கு எதுவும் வாங்க மறந்துட்டேன், அதனால சென்னைக்கு வந்ததும் டாய்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன்
என்று சொல்வாரோ? ஆனால் அப்படி சொல்ல முடியாது. இவர் வந்தது காலை 6:30 இருக்கும். சூப்பர் மார்க்கெட் 9 மணிக்குத்தான் திறப்பார்கள். அப்படியென்றால் பொய். இவர் சொன்னதுதான் பொய். கோதண்டராமன் சொன்னது உண்மை. இவர் மதுரைக்கு போகவே இல்லை. சென்னையிலேயே இருந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நாடகம் இது! எதற்காக இந்த நாடகம்? லிப்ஸ்டிக் மர்மமும் விளங்குகிறது. அப்படியென்றால் இவர் இவர் எனக்கு துரோகம் செய்கிறாரா? நான் முட்டாள்தனமாக ஏமாந்து கொண்டிருக்கிறேனா? ஐயோ, இவரா இப்படி? பிரவாகமாக அழுகை வந்தது. படுக்கையில் விழுந்து கோவென்று கதறி அழத் தொடங்கினாள் நர்மதா. ரொம்ப நேரம் அழுது அழுகை ஓய்ந்ததும் மனமெல்லாம் பாரமாக எழுந்து உட்கார்ந்து கணவன் சிரிக்கிற புகைப்படத்தை வெறித்து கொண்டிருந்தாள். அழைப்பு மணி ஒலிக்க கண்களை துடைத்து கொண்டு சென்று பார்க்க சக்கரவர்த்தி நின்றிருந்தான். வாடா என்றாள். என்னக்கா, உடம்பு சரியில்லையா? முகமெல்லாம் வீங்கி இருக்கு. கொஞ்சம் ஜலதோஷம். படுத்திருந்தியா? சாரிக்கா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்லடா. என்னாச்சு அந்த நிலம்? வேற நண்பர்கள் யாரையாச்சும் கேட்டியா? இல்லக்கா, மச்சானுக்கு ஆர்வம் இல்லைன்னதும் எனக்கும் கொஞ்சம் நாட்டம் இல்ல. நாம 2 பேரும் சேர்ந்து வாங்குறது ஒரு மாதிரிக்கா. நண்பரோட சேர்ந்து வாங்குறதுனா யோசனையா இருக்கு. நாளைக்கு அவன் மனசு எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அவனே சும்மா இருந்தாலும் அவன் குடும்பத்துல ஏதாச்சும் தூண்டி விட்டா ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம். இப்ப நான் வந்தது அதுக்கு இல்லக்கா. வேற என்ன? உட்காரு, ஜூஸ் போட்டு தரட்டுமா? அதெல்லாம் வேணாம், ஐஸ் வாட்டர் போதும் என்று அவனே ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணீர் குடித்து விட்டு வந்தான். கோயம்புத்தூர்ல கட்டிங் டிசைன்ல 4 பவுண்ட்ல ஒரு சின்ன நெக்லஸ் நீ பண்ணிக்கிட்டல்ல, அதே மாதிரி கீதாவுக்கு ஒன்று பண்ணலாம்னு பார்த்தேன். அதை கொடுக்குறியா? செய்யறதுக்கு டிசைன் காமிச்சிட்டு வந்து தரேன். தாராளமா தரேன். இன்னைக்கே வேணுமா? ஏன்கா? அது லாக்கர்ல இருக்கு. மச்சான் தான் எடுக்க முடியுமா? இல்ல, நானும் எடுக்கலாம். ஆனா 2 பேருமா தான் போயிருக்கோம். நீ ஸ்கூட்டர்ல தானே வந்திருக்க. என்ன பேங்க்குக்கு கூட்டிட்டு போறியா? எடுத்து தரேன். எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஆபீஸுக்கு நர்மதா போன் செய்த போது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு சுந்தர் போயிருப்பதாக தகவல் சொன்னார்கள். சரிவா, அப்புறம் சொல்லிக்கிறேன். 2 பேரும் பேங்குக்கு வந்து சக்கரவர்த்தி வெளியே காத்திருக்க இவள் மட்டும் லாக்கர் அறைக்குள் வந்தாள். உதவி மேனேஜர் தனது சாவியை போட்டு திறந்து கொடுத்து விட்டு போனதும் இவள் எடுத்து சென்ற சாவி போட்டு லாக்கரை திறந்து உள்ளே பார்த்து அதிர்ந்தாள். உள்ளே 100 ரூபாய் கட்டுக்களாக 15 கட்டுக்கள் அடுக்கி வைத்திருந்ததை காணவில்லை. ஐயோ, என்ன இது? நகை பெட்டிகளை அவசரமாக எடுத்து பார்த்தாள். நல்லவேளை, நகைகள் எல்லாம் வைத்தது வைத்தபடி இருந்தது. என்ன அர்த்தம்? இது திருட்டு இல்லை. இவர்தான் எனக்கு தெரியாமல் லாக்கரை ஆபரேட் செய்து பணத்தை எடுத்திருக்கிறார். ஏன்? என்ன இது? வரிசையாக அதிர்ச்சி குண்டுகளாக வந்து விழுந்து கொண்டிருக்கின்றன. 1.5 லட்சம் லாக்கரில் பணமாக வைத்ததை எடுத்திருக்கிறார். ஆனால் என்னிடம் சொல்லவில்லை. லிப்ஸ்டிக் வாங்கி இருக்கிறார். மதுரைக்கு போவதாக சொல்லி சென்னையிலேயே எங்கோ இருந்துவிட்டு திரும்பி வந்திருக்கிறார். இதையெல்லாம் முடிச்சு போட்டால் நர்மதாவுக்கு வெடித்து கொண்டு வந்தது அழுகை. அத்தியாயம் 8. சுந்தர் பெல் அடித்த போது பாபுதான் சென்று கதவை திறந்தான். கூடவே அமுதாவும் ஓடினாள். 2 பேரும் ராத்திரி 8 மணிக்கு இன்னும் ஸ்கூல் யூனிஃபார்மை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதை பார்த்து, என்னடா, ஏன் ட்ரெஸ் மாத்திக்கல? அம்மா எங்க என்றான். அம்மா எங்க கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. டிஃபன் கூட தரல. பசிக்குதுப்பா என்றாள் அமுதா. வாங்க என்ற சுந்தர் அவசரமாக ஷூவை உதறிவிட்டு நேராக படுக்கையறைக்கு வந்தான். கூப்புறப்படுத்து விம்மிக் கொண்டிருந்தாள் நர்மதா. நர்மதா, என்ன இது? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? திரும்பியும் பார்க்காமல் பதிலும் சொல்லாமல் தொடர்ந்து விம்மினாள். படுக்கையில் அமர்ந்து அவன் முதுகை தொட்டவன் கையை வெடுக்கென்று உதறிவிட்டாள். நர்மதா, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி அழுத ஆர்ப்பாட்டம் பண்ற? சொன்னா தானே புரியும். நான் அழுதா உங்களுக்கு என்ன? இல்ல செத்தாதான் உங்களுக்கு என்ன என்று விமலின் ஊடே குரல் வந்தது. ஏய், என்ன பேச்சு இதெல்லாம்? குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் கொடு, எந்திரி. அவள் எழவில்லை. நீங்க வாங்க என்று குழந்தைகளை சமையல் அறைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு பிஸ்கட் கொடுத்தான். ஆப்பிள் பழத்தை நறுக்கி துண்டு போட்டு தந்தான். பால் காய்ச்சி கொடுத்தான். அவர்களுக்கு உடை மாற்றினான். நீங்க 2 பேரும் வினோதினி ஆண்டி வீட்டுக்கு போய் மாலினியோட விளையாடிட்டு வாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி அம்மா அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வேணாம், புரிஞ்சுதா? குழந்தைகளை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் படுக்கையறைக்குள் வந்து கட்டிலில் அமர்ந்து நர்மதாவின் தோளை தொட்டு தன் பக்கம் திருப்பினான். என்ன நர்மதா, சொன்னா தானே பரவாயில்ல? அவன் கையை தட்டி விட்டாள். என்ன தொடாதீங்க. புதுசு புதுசா என்னவோ பண்ற நீ. என்னடி ஆச்சு உனக்கு? என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. குரல் உயர்ந்தது. அவனுடைய அதட்டல் உசுப்பிவிட எழுந்து உட்கார்ந்து கொண்ட நர்மதா எரிப்பது போல பார்த்தாள். என்ன நேரா பார்த்து சொல்லுங்க. மதுரைக்கு போறேன்னு வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டை விட்டு புறப்பட்டுட்டு ஆனா சென்னையிலேயே இருந்திருக்கீங்க. சொல்லுங்க, எவ வீட்டுல இருந்தீங்க?
சுந்தரின் செயல்கள் உறைந்தன. லாக்கர்ல வச்சிருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணம் எங்கே போச்சுன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் புதுசா போய் தேட வேணாம். நீங்க மதுரையில இருந்து வாங்கிட்டு வந்த கார் பொம்மையில காவியா சூப்பர் மார்க்கெட் ஸ்டிக்கர் இருக்கு. இவனுக்கு மதுரையில ஒரு பிரான்ச் இருக்குன்னு நீங்க சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் போன்ல கூப்பிட்டு அவங்களுக்கு வேற எங்கேயும் பிரான்ச் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சுந்தரின் விரல்கள் நடுங்குவதை கவனித்தாள். சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சுந்தரின் தலை மெதுவாக குனிந்தது. விரல் பெட்ஷீட்டில் வானவில் வரைந்தது. நர்மதா, இதுக்கு மேலேயும் என்னால மறைக்க முடியாது. எனக்கு இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். இப்ப முக்கால்வாசி தெரிஞ்சிடுச்சு. வந்து என்னை மன்னிச்சிடு. நர்மதாவுக்கு தன் கணவன் மேல் சந்தேகம் அழுத்தமாகிக் கொண்டே இருந்தாலும் அந்த சந்தேகமெல்லாம் கனவு மாதிரி கலைந்து போய்விட வேண்டும் என்று ஒரு அடிமன ஏக்கம் இருந்து வந்தது. அவனுடைய பதிலில் அந்த ஏக்கம் சிதறியது. என்னங்க இதெல்லாம்? எத்தனை நாளாங்க நடக்குது? குடிந்த தலை நிமிராமல், 1 வருஷமா. நர்மதா, தயவு செஞ்சு என்னை கேவலமா நினைக்காத. உனக்கு துரோகம் செய்யணும்னு திட்டம் போட்டு எதுவும் செய்யல என்றான். ஐயோ, இப்படி ஏமாந்துட்டேனே! பளீர் பளீர் என்று 2 கைகளாலும் தன் முகத்தில் அரைந்து கொண்டாள் நர்மதா. நர்மதா, ப்ளீஸ் வேணாம். எதுக்கு உன்னையே வதச்சுக்கிற? தப்பு செஞ்சது நான். முழுசும் கேளு, அப்புறமா நீயே சொல்லு நான் என்ன செய்யறதுன்னு. இனிமே என்னங்க கேக்குறதுக்கு இருக்கு? நான் ஒருத்தி தான் சந்தோஷமா குடுத்தனம் நடத்திக்கிட்டு இருக்கிறதா எல்லார்கிட்டையும் மாறு தட்டிக்கிட்டு இருந்தேன். சிரிப்ப வரமா வாங்கிட்டு வந்தவ மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்த என் வாழ்க்கையே சிரிக்க வச்சிட்டீங்களே. நான் என்னங்க குறை வச்சேன் உங்களுக்கு? ஐயோ, 2 குழந்தைங்களுக்கு அப்பாங்க நீங்க. நமக்கு கல்யாணமாகி 10 வருஷத்துல எதை சொல்லிங்க நான் கேட்கல. எப்படிங்க எனக்கு போய் துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? அதுவும் 1 வருஷமா வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு போய் கூத்தடிச்சிட்டு வந்துட்டு நான் திட்டம் போட்டு செய்யலன்னு கூசாம சொல்றீங்களே. இதெல்லாம் நாடகம் இல்லாம என்னவா? இது திருட்டுத்தனம் இல்லாம என்னது? கேளு நர்மதா, நல்லா கேளு. இன்னும் நாக்க பிடிக்கிற மாதிரி கேளு. ஒரு மாதிரி இந்த சிக்கல்ல விழுந்துட்டேன். எனக்குள்ளேயே நான் நொந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது. தன் கணவன் வாய்விட்டு அழுது இதுவரை பார்த்திராத நர்மதா பேச்சை நிறுத்தி அவனை பார்த்தாள். நாடகத்தில் இதுவும் ஒரு காட்சியா? இரக்கம் வரவில்லை, எரிச்சல்தான் வந்தது. நெற்றியை பிடித்து கொண்டு பேசாமல் உட்கார்ந்திருந்தாள். அவன் சற்று ஓய்ந்து, அவ பேரு ராதிகா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சார்பா ஒரு கிரவுண்டு நிலம் வேணும்னு இன்னொரு பார்ட்டிக்காக விளம்பரம் பண்ணியிருந்தேன். அவகிட்ட 1 கிரவுண்டு நிலம் நாங்க கேட்ட ஏரியாவில் இருக்கிறதா ஃபோன் செஞ்சா. அப்பதான் அவளை அவளோட அப்பார்ட்மெண்ட்ஸ்ல போய் பார்த்தேன். கணவர் இறந்து 2 வருஷமாச்சு. இவன் மட்டும் தனியா இருந்தா. அவர் வச்சுட்டு போன கடனை எல்லாம் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியா வித்து அடைச்சுக்கிட்டு இருந்தா. கடைசியா அந்த நிலத்தையும் வித்து மிச்ச கடனை அடைக்கிற நிலைமையில இருந்துச்சு. நான் அந்த டீலை முடிச்சு கொடுத்தேன். அவ சார்பா கடன்காரங்க கிட்ட பேசி வட்டியை குறைச்சிக்க ஏற்பாடு செஞ்சேன். எனக்கு கமிஷன் வாங்கிக்கல. இந்த டீலிங் சம்பந்தமா பல தடவை அவ வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டியது இருந்தப்போதான் எங்களுக்குள்ள ஒரு மாதிரியா பழக்கம் ஆரம்பிச்சு. மேலே சொல்ல பிரியமில்லாமல் நிறுத்தினான் சுந்தர். சிவந்த கண்களுடன் நாசி துவாரங்கள் விடைக்க அவனை பார்த்தாள். அப்ப நான் யாருங்க? எனக்கு உங்க வாழ்க்கையில என்ன உரிமைங்க இருக்கு? எனக்காக பேசுறதுக்கு என் அப்பா அம்மா கூட இல்லங்க. அந்த தைரியத்துல தான் இப்படியெல்லாம் செய்றீங்களா? போறதுக்கு வேற போக்கிடம் இல்லாத இவ என்ன சொல்லிடுவான்னு தான் உங்க இஷ்டப்படி ஆடுறீங்களா? சொல்லு நர்மதா, நான் கோவப்பட மாட்டேன். உன் ஆத்திரம் தீர திட்டிடு. இன்னும் கேவலமா திட்டு வாங்குறதுக்கு தகுதி உள்ளவன் தான். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் அயோக்கியன் கிடையாது. உன் மேல எனக்கு வெறுப்பு எதுவும் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்ல. உன்னையும் நம்ம குழந்தைங்களையும் அவ்வளவு நேசிக்கிறேன். அதுல மாற்றமே இல்ல. இவ்வளவு பேசுற நீங்களா? அதான் விதி. என் மனசு என்ன பாடுபடும்னு யோசிச்சே பார்க்கலையா? குழந்தைங்களுக்கு தெரிஞ்சா உங்களை மதிப்பாங்களா? உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்குமா? குழந்தைங்களுக்கு இருக்கிறது கிடக்கட்டும், எனக்கே போயிடுச்சே. இந்த மாதிரி எல்லாம் நிமிர்ந்து பார்த்து உங்களை கேள்வி கேட்டிருக்கேன் நானா? இப்படி கேடுகட்ட வழியில போயிட்டீங்களே. ஐயோ! மீண்டும் தன் முகத்தை பொத்திக் கொண்டு அழுதாள். சுந்தர் அமைதியாக நாற்காலியில் அமர்ந்து சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். அவனது தொண்டைக்குழி ஏறி இறங்கியது. அத்தியாயம் 9. பார்த்தசாரதி கோவில் பிரகாரத்தில் சக்கரவர்த்தியும் நர்மதாவும் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு தூணில் தலை சாய்த்து அமர்ந்திருந்த நர்மதாவின் கண்கள் கலங்கி இருந்தன. என்ன போக்கா? 1 வருஷமா நடந்திருக்கு. நீ முட்டாளா இருந்திருக்கியே. 4 நாளா நீயும் மச்சான்னு எதுவும் பேசிக்காம இருந்துட்டா பிரச்சனை முடிஞ்சிட்டதா அர்த்தமா உனக்கு? என்றான். என்னடா செய்ய சொல்ற? எனக்கு வந்த கோபத்துக்கு பெட்டியை தூக்கிட்டு குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு நேரா உன் வீட்டுக்கு வரலாம்னு தான் துடிச்சேன். எத்தனை நாளைக்கு அங்க இருக்க முடியும்? குழந்தைங்க படிப்பு என்ன ஆகிறது? கோச்சுக்கிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்ல. பின் விளைவுகளை நினைச்சு பார்க்க முடியல. ரொம்ப சௌகரியமா போச்சுன்னு அவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதான் கோபமா சொன்னேன். இனி இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி இருப்பேனே ஒழிய உங்களுக்கு நான் பொண்டாட்டி இல்லைன்னு கத்திட்டேன். அது கூட அசட்டுத்தனம் தான்க்கா. என்ன அசட்டுத்தனம்?
ஏண்டா, ஒரு வருஷமா எனக்கு துரோகம் பண்ணிட்டு இதே ஊர்ல இன்னொருத்தியோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு இந்த அளவுக்கு கூட கோபம் வரக்கூடாதா? உன்னை கோவப்படக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? இப்ப கூட கோவப்படலன்னா என்ன ஜென்மம் நீ? கோபப்படுறப்பவும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு நான் பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னா எப்படி? அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு? அவர் அந்த வீட்டிலே தங்கிட்டாருன்னா இன்னும் பிரச்சனை பெருசா ஆகிடாதா? என்னடா நீ வேற வயத்த கலக்கற? நானே நொந்து போயிருக்கேன், பதற வைக்காத. உன்னை வேதனைப்படுத்துறதுக்காக சொல்லல, பிரச்சனைய எல்லா கோணத்துல இருந்தும் பார்க்கணும். 4 நாளா நீ அவரோட பேசல, சரி, இது கோபத்தோட வெளிப்பாடு. உன் கோபம் குறையட்டும்னு அவரும் வெயிட் பண்றாரு, இது பொறுமை. ஆனா பிரச்சனை இன்னும் அப்படியே தானே இருக்கு. இனிமேயும் அந்த தொடர்பு தொடருமா? இவ்வளவு தூரம் ஆனப்புறம் இனிமேயும் எப்படிரா எனக்கு துரோகம் செய்வாரு? ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு உணர்ந்து சொன்னாருன்னு சொன்னேனே. நடந்ததை சொன்னாரு, சரி இனி நடக்காதுன்னு உத்தரவாதமா சொன்னாரா? சத்தியம் எதுவும் செஞ்சாரா? இல்ல, அப்படி எதுவும் சொல்லல. ஏன் சொல்லல? மன்னிப்பு கேட்டா சரியாகிடுமா? மறுபடி தொடராதுன்னு உனக்கு நம்பிக்கை தர வேணாமா? 1 வருஷமா இருந்த பந்தம்னு சொல்றியே, அதான் எனக்கு கவலை. அந்த 1.5 லட்சம் பணத்தை எடுத்து என்ன செஞ்சாராம்? தெரியல, நான் கேட்கல. கேட்க வேணாமா? அந்த மாய்மாலக்காரி மயக்கி தன் பிடியில போட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவகிட்ட தான் பணத்தை கொடுத்து வச்சிருப்பாரு. பணத்தை என்ன செஞ்சாருன்னு விசாரிக்கா. அவர்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கலடா. நீ வந்து பேசு, உனக்கு நான் சொல்லி தரலாம். உனக்காக பேச எனக்கு வயசு பத்தாதுன்னு ஒரே அடியா சொல்லிடுவாருக்கா. நானும் கோவப்பட்டு அவரும் கோவப்பட்டா எங்களுக்குள்ள சண்டை தான் வரும். பேச வர்ற விஷயம் பேசப்படாமலே போயிடலாம். நீ கேளுக்கா, நல்லா ரோஷமா கேளு. கேக்குறேன், என்ன கேட்டு என்ன? இவர் இப்படியெல்லாம் செய்வாருன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லடா. சரி, நடந்துடுச்சு, என்ன பண்றது? நீ எதுக்கும் அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? ராதிகாவா? அவ வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சு வை. அந்த வீட்டுக்கு நான் எதேச்சையா போறது மாதிரி போய் அக்கம் பக்கத்துல அவளோட பின்னணி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். சரி வா போலாம். தளர்வாக எழுந்து கொண்டாள் நர்மதா. குழந்தைகளை ஸ்கூல் வேனில் ஏற்றி அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்த நர்மதா ஆபீஸ் புறப்படுவதற்காக ஷூ அணிந்து கொண்டிருந்த சுந்தரிடம், கொஞ்சம் லேட்டா புறப்படலாமா இன்னைக்கு என்றால் வேறு திசை பார்த்து கொண்டு. சுந்தர் போட்ட ஷூவை கழட்டி போட்டுவிட்டு, என்ன சொல்லு என்றான். என்னோட வாங்க என்று அவள் நடக்க புரியாமல் தொடர்ந்தான். பூஜை அறைக்கு வந்து தீப்பெட்டி எடுத்து குத்து விளக்குகளை ஏற்றினாள். ஒரு சூடம் எடுத்து வைத்தாள். சாமிக்கு முன்னாடி சூடம் அணைச்சு சத்தியம் பண்ணுங்க. என்னன்னு சொல்லி தரணுமா? இனிமே எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. அந்த பொம்பளை வீட்டுக்கு போக மாட்டேன், அவ மூஞ்சியில முழிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அவன் அமைதியாக நின்றான். ஏன் பண்ண மாட்டீங்களா? இத பாரு, நீ இன்னும் உணர்ச்சி வேகத்திலே இருக்க. கொஞ்சம் அமைதியானப்புறம் விவரமா பேசலாம்னு தான் நானும் பொறுமையா இருந்தேன். அப்படி வா, உட்காந்து பேசலாம். உட்காந்து பேசுறதுக்கு இது என்ன காவேரியில தண்ணி விடுற உள்நாட்டு பிரச்சனையா? அந்த சனியனை ஒரேடியா தலை முழுகிடுறேன்னு பளிச்சுன்னு எனக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு பேச வேண்டியது என்ன இருக்கு? இருக்கு, வாயேன் சொல்றேன். அவள் கையை பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் உட்கார வைத்து அருகில் அமர்ந்தான். கையை விடுவித்து கொண்டு தள்ளி அமர்ந்தாள். என்ன பேசணும் இதுல? தலையை குனிந்து கொண்டு மெதுவாக சொன்னான். நர்மதா, இது நீ நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் இல்ல. செடி வளர்ந்து மரமாயிடுற மாதிரி இந்த 1 வருஷத்துல எங்க பழக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சுமா. அதனால என்றால் சூடாக. இப்ப அவ வயித்துல என் கரு வளருது, 2ஆம் மாசம். இந்த நிலைமையில எப்படி நான் தலை முழுகிறது சொல்லு? அதிர்ந்து வாயடைத்து போனாள். உனக்கு இது எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும்னு என்னால உணர முடியுது நர்மதா. ஆனா இந்த விவகாரத்துல இருந்து வெளியில வர முடியாதபடி ஆயிடுச்சுமா. அல்பத்தனமா ஆரம்பிச்ச ஒரு பழக்கம் இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் சட்டுன்னு எப்படி உதறிட முடியும்? எதுவும் பேசாமல் அவனை பார்த்தாள். நான் செஞ்சது துரோகம்தான், நல்லா உணர்றேன். ஆனா சிக்கலை எப்படி சரி பண்றதுன்னு தான் புரியல. நான் ஒரு விபச்சாரி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன்னா சட்டுன்னு பழக்கத்தை நிறுத்திடலாம். அவளும் குடும்பத்துல உள்ள ஒரு பொம்பளை. நீ எப்படியோ அந்த மாதிரி என் மேல உசிரியே வச்சிருக்கா. ஓஹோ, இன்னொருத்தியோட புருஷனை வளைச்சு போட்டது எப்படிங்க குடும்பத்து பொம்பளையா இருக்க முடியும்? நர்மதா, சொன்னேன்ல, இது திட்டம் போட்டு நடக்கலன்னு. என் பேர்லயும் தப்பு இருக்கு. எவ்வளவு ஆத்திரம் வருது அவளை பத்தி சொன்னா. நீங்க கல்யாணம் ஆகாதவர்னு அவகிட்ட சொல்லியிருந்தீங்களா? இல்ல, எனக்கு குடும்பம் இருக்கிறது அவளுக்கு தெரியும். தெரிஞ்சும் உங்களோட பழக்கம் வச்சுக்கிட்டான்னா அவ எப்படிங்க நல்ல பொம்பளையா இருக்க முடியும்? நர்மதா, உனக்கு அவளை பத்தி எதுவும் தெரியாது. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாத. அவ ரொம்ப நல்லவ. உனக்கு துரோகம் பண்றதுக்காக என்ன மாதிரி அவளும் புழுங்கிட்டு தான் இருக்கா. நமக்குள்ள இப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்க கூடாதுன்னு உணர்ந்து 1000 தடவை சொல்லிட்டா. குட்டு உடஞ்சு போனது அவளுக்கு தெரியுமா? தெரியும். இப்ப என்ன சொல்றா மகாராணி? எனக்கு வேற யாருமே இல்லங்கன்னு அழுவுறா. என்ன பார்க்காம இருக்க முடியாதுன்னு கதறிட்டா. அதான் சத்தியம் செஞ்சு கொடுக்க முடியாம தவிக்கிறீங்களாக்கும். நான் அழுது கதறிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பொருட்டா தெரியலையாக்கும். நான் 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் நர்மதா. எனக்கு யாரையும் விட்டு கொடுக்க மனசில்ல. என்ன செய்யறதுன்னு புரியல.
சரி, 1,50,000 பணத்தை என்ன செஞ்சீங்க? அது சொல்லுங்க, உங்க ஆசை நாயகிக்கு நகை செஞ்சு போட்டீங்களா? இல்ல நர்மதா, ஒரு தடவை பேச்சு வந்தப்ப வேளச்சேரியில உன் பேர்ல நிலம் வாங்கி போட்டுக்கிறதையும் அங்க வீடு கட்ட போறதையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்குன்னு எதுவும் பண்ண மாட்டீங்களான்னு விளையாட்டா கேட்டா. கந்தன் சாவடியில 1,50,000க்கு ஒரு நிலம் விலைக்கு வந்துச்சு. அதை அவ பேர்ல வாங்கி. ஐயோ, அவளை உங்க பொண்டாட்டியாவே நினைச்சாச்சா? இன்னும் என்னவெல்லாம் அதிர்ச்சி தரப்போறீங்க? ஒரேடியா சொல்லிடுங்க. அவளுக்கு தாலி கட்டிட்டீங்களா? இப்ப வயித்துல இருக்கிறது தான் முதல் பிள்ளையா? இல்ல ஏற்கனவே ஏதாச்சும் குழந்தை கொடுத்துருக்கீங்களா? 1 வருஷமா தான் பழக்கம்னு நீங்க தானே சொன்னீங்க. அது மட்டும் உண்மையா இருக்குமா என்ன? என்ன நோகடிக்காத. வெறுப்பாக எழுந்து கொண்டாள் நர்மதா. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நானும் குழந்தைங்களும் வீட்டை விட்டு போய் தெருவுல பிச்சை எடுக்கட்டுமா? அவளை கொண்டாந்து இங்கேயே வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிறீங்களா? பேப்பர் பேனா கொடுங்க, என்ன எழுதணுமோ எழுதிக்கங்க, கையெழுத்து போட்டு தரேன். என் பேர்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அவ பேர்ல மாத்திக்கங்க. என்ன விவாகரத்து பண்ணிட்டு அவளை கட்டிக்கங்க. என்ன வேணும்னாலும் செய்யுங்க, சரிதானே? பத்ரகாளி போல கத்தினாள் நர்மதா. ப்ளீஸ் கத்தாத நர்மதா. உன் மேல பிரியம் மாறாம இருக்கேன்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சூழ்நிலைய உன்னால ஏத்துக்க முடியாது. உன் கொதிப்பு சரிதான். ஆனா என் நிலைமையையும் புரிஞ்சுக்க. நடந்த தப்புகளுக்கு என்னால மன்னிப்பு தான் கேட்க முடியும். உன் காலில் விழட்டுமா சொல்லு. ஆனா என்ன ரொம்ப கேவலமான மனுஷனா எடை போட்டு உன் மனசுல இருந்து தயவு செஞ்சு இறக்கி வச்சிடாத. சுந்தர் அழத் தொடங்கினான். அத்தியாயம் 10. ஜன்னல் வழியாக மரத்தில் ஓடும் அணில்களை பார்த்து கொண்டு நின்றவளை நர்மதா என்று மூக்கை உறிஞ்சி கொண்டே அழைத்தான் சுந்தர். சொல்லுங்க, நிலைமைய எப்படி சரி செய்யலாம்னு யோசிப்போம். நடந்தது நடந்துடுச்சு. அதை பத்தியே மறுபடி பேசி ஒருத்தர் ரணப்படுத்திக்கிட்டு இருக்கிறதால பிரயோஜனம் எதுவும் இல்ல. நான் தான் எதுக்கும் தயார்னு சொல்லிட்டேனே. கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வந்து கொடுத்து குடிச்சிடுன்னு சொல்றீங்களா? அதுக்கும் தயார்தான். என்ன நர்மதா, இப்படி குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் சமாதானமா பேசலாமா ப்ளீஸ்? சலிப்பு எல்லாம் ஒன்று சேர, இப்ப நான் என்னதான் செய்யணும்னு சொல்லுங்க என்றார். நீ என் பொண்டாட்டிங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடு. தோழின்னு நினைச்சுக்கோ. அப்படி நினைச்சுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லு. இந்த கண்ணாமூச்சி எல்லாம் வேணாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நேரா சொல்லுங்க. நர்மதா, இதே பிரச்சனை நம்ம வீட்டு ஆயாவுக்கு வந்தப்போ அவளுக்கு நீ என்ன யோசனை சொன்ன? அவனை உற்று பார்த்து என்ன சொன்னேன் என்றாள். நீயே யோசிச்சு பாரு. ஏதோ நடந்தது நடந்துடுச்சு. இப்ப அந்த பொண்ணுக்கும் வேற ஆதரவு இல்ல. அதனால மனசை கல்லாக்கிட்டு அவளை உன் வீட்டுல சேர்த்துக்கேன்னு சொன்னல்ல. எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்தாதான் அதோட முழு அனுபவமும் புரியும்னு இப்பதானே உரைக்குது. சரி, நான் அப்படி ஒரு யோசனைய சொன்னேன். அவ ஒத்துக்கிட்டாளா? என்ன சொன்னா தெரியுமா? தன் புருஷனை விட்டு கொடுக்க எந்த பொண்ணுமா ஒத்துக்குவா? இதென்ன மிட்டாயா? 2ஆ உடைச்சு ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிறதுக்கு? புருஷன்மா, வாழ்க்கை. அந்த ஆள்கிட்ட முடிவா சொல்லிடுமா. ஒண்ணு அவர் என்னோட இருக்கணும், இல்லன்னா என்ன விவாகரத்து பண்ணிட்டு அவளோட இருக்கணும். இதுதான் அவ சொன்னது. பெருமூச்சு விட்டான் சுந்தர். அன்னைக்கு அவ பிரச்சனைக்கு நான் பேசினது மட்டும்தான் உங்க ஞாபகத்துல இருக்கா? மாடசாமி கிட்ட நீங்க என்ன பேசினீங்கன்னு ஞாபகம் வரலையா? நம்பித்தானே ஒருத்தன் பொண்ணை கொடுத்தான் உனக்கு. கடைசி வரைக்கும் நல்லபடியா வச்சுப்பேன்னு நம்பித்தானே அவ வர்றா. உன்னை பத்தி சரியா எதுவுமே தெரியாம வெறும் நம்பிக்கையோட உன்கிட்ட குனிஞ்சு தாலி வாங்கிக்கிற பொண்டாட்டிக்கு நீ துரோகம் செய்யலாமா மாடசாமின்னு கேட்டதெல்லாம் சும்மா வெறும் டயலாக்கா? மனசுல இருந்து வந்ததில்லையா? உண்மைதான் நர்மதா, எல்லாமே டயலாக். இவனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் அன்னைக்கு பேசினேன். இதை பாருங்க, இன்னும் என்னெல்லாமோ கேட்கணும்னு நாக்கு துடிக்குது. வேணாம். நீங்க செஞ்ச காரியத்துக்கு என் மனசு விட்டு போச்சு. வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. நான் இனிமே சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. என் குழந்தைங்களுக்காகவாவது உசுரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். கண்டவளுக்கு இறக்கப்பட முடியாது. நடுவுல வந்தவ நடுவுலயே போயிடட்டும். அவளோட சகவாசத்தை விட்டு ஒழிச்சிடுங்க. இல்லன்னா ஒரு நாளைக்கு நீங்க ஆபீஸ்ல இருந்து திரும்புறப்ப என் பணம்தான் வீட்டுல கிடக்கும். இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம். உங்களுக்கு என் உயிரை பத்தி அக்கறை இல்லைன்னா அவ பின்னாடி போய்க்கங்க, அவ்வளவுதான். சடசடவென்று பேசிவிட்டு அறையில் இருந்து வெளியேறினாள் நர்மதா. பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த ஆயாவின் முகத்தில் வழக்கத்துக்கு மாறான மலர்ச்சி தெரிவதை கவனித்த நர்மதா, இந்த ஆயா, காஃபி எடுத்துக்க என்று வைத்துவிட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன சமாச்சாரம் என்றாள். அவர் ஒரு நூல் சேலை வாங்கி கொடுத்தாருமா இன்னைக்கு. மாடசாமியா? ஆமா. நிஜமாவா? என்னம்மா இதுல அதிசயத்தை கண்டுட்ட? அதில்ல, உங்களுக்குள்ள சரியாயிட்டீங்களா? அது 1 வாரமாச்சே. எப்படி, என்ன செஞ்ச? அவளை ஊரை விட்டே துரத்திட்டேன். என் தம்பியும் 4 ஆளுங்களுமா போய் அவ குடிசைய பிரிச்சு போட்டு உதன்னு உதைச்சு ஊரை விட்டு ஓடலன்னா போலீஸுக்கு காசு கொடுத்து விபச்சாரி பட்டம் கட்டி கேவலப்படுத்தி உள்ள தள்ளிடுவோம்னு மிரட்டினோம். செம அடி. ஒரு பல்லு கூட புட்டுக்குச்சு. பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போய்
அவ சொந்த ஊருக்கு வண்டி ஏத்தி விட்டுட்டு தானே திரும்பி வந்தோம். உன் புருஷன் அவளுக்கு ஆதரவா வரலையா? இந்த ஆளு குடிச்சிட்டு போதையில புரண்டுகிட்டு இருந்தப்ப தானே நாங்க போய் இதெல்லாம் செஞ்சோம். அப்புறம் விஷயம் தெரியாம போச்சா? அது எப்படிமா தெரியாம போகும்? தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன சாத்துன்னு சாத்துனாரு. கோபமா வீட்டை விட்டு போனாரு. போகட்டும்னு விட்டுட்டேன். 2 நாள்ல திரும்பி வந்து எல்லாத்தையும் மறந்துடுப்புலன்னாரு. அவ்வளவுதான், சரியா போச்சு. யோசனையில் ஆழ்ந்தாள் நர்மதா. இது போன்ற நடவடிக்கைகளில் என்னால் இறங்க முடியுமா? அம்மா, நீங்க கோச்சுக்கலன்னா ஒன்னு கேட்கட்டா? கேளு. என்ன? உங்களுக்கும் முதலாளிக்கும் எதுனாச்சும் சண்டையா? கொஞ்ச நாளா சரியா பேசிக்கிறது இல்லையே. நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். 2 பேர் மூஞ்சிலையும் சிரிப்பே இல்ல. ஒண்ணும் இல்ல ஆயா. சொல்ல வேணாம், விட்டுடுங்க. ஆனா ஏதோ இருக்கு. அது வேளச்சேரியில வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை இவர் பிசினஸ்ல போட்டு கரைச்சிட்டாரு. கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு. அதான் சின்ன பிரச்சனை, வேற எதுவும் இல்ல என்று நகர்ந்து விட்டாள் நர்மதா. அத்தியாயம் 11. அழைப்பு மணி விடாமல் ஒலித்து கொண்டிருந்தது. இப்படி ஸ்விட்சில் இருந்து கையை எடுக்காமல் அடிப்பது யார் என்று புரியாமல் ஓட்டமாய் வந்து கதவை திறந்தாள் நர்மதா. ஆவேசமாக நின்றிருந்த சுந்தர் வந்தான். கோபமாக கதவை மூடினான். உள்ளே வந்து ஆத்திரமாக உளவினான். அவளை முறைத்தான். நீயும் உன் தம்பியும் நேத்து அங்க போயிருந்தீங்களா? அங்கன்னா எங்க? அதான் ராதிகா வீட்டுக்கு. ஆமா, போயிருந்தோம். யார கேட்டு போனீங்க? ஏன் போனா என்ன சொன்னீங்க அங்க? ஏன் இப்படி குதிக்கிறீங்க? இப்போ போயிட்டாடி, இந்த ஊரை விட்டே போயிட்டா. இத பாரு, எனக்கு அவ எழுதி வச்சிருக்கிற கடிதம். பேண்ட் பாக்கெட்டில் இருந்து எடுத்து அவள் மேல் எறிந்தான். எடுத்து பிரித்து படித்தாள். அன்புள்ள சுந்தர், வணக்கம். நேற்று உங்கள் மனைவியும் அவரது சகோதரரும் என்னை பார்க்க வந்திருந்தார்கள். எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அது. அதிலிருந்து மீண்டு நிதானத்துக்கு வரவே சில நிமிடங்கள் பிடித்தன. உங்கள் மனைவியின் கண்களை பார்த்து பேச என்னால் முடியவில்லை. அதில் அவ்வளவு வெப்பம் இருந்தது. அவரின் கோபம் 1000% நியாயம். அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பேசினார்கள். அவர்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. நேற்று இரவு முழுக்க யோசித்தேன். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் என்னால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு அமைக்க வேண்டிய பொறுப்பும் என்னுடையதுதான் என்பதை பரிபூரணமாக உணர்ந்தேன். நான் உங்களை விட்டு நிரந்தரமாக விலகுகிறேன். இந்த ஊரை விட்டு போகிறேன். என் வயிற்றில் வளரும் உங்கள் குழந்தையை நான் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. அழிக்கப் போகிறேன். அத்துடன் உங்களுடன் ஏற்பட்ட நினைவுகளையும். என் வாழ்வில் ஓர் இனிய அத்தியாயமாக நீங்கள் இருந்தீர்கள். நன்றி. நம் அர்த்தமில்லாத உறவுக்கும் இந்த கடிதத்துக்கும் இதோ என் முற்றுப்புள்ளி. இப்படிக்கு ராதிகா. பின்குறிப்பு: என் பெயரில் நீங்கள் வாங்கின நிலப்பத்திரத்தை முறையாக உங்கள் பெயருக்கு மாற்றி விரைவில் அனுப்பி வைப்பேன். தவறாக நினைக்க வேண்டாம். எந்த விதத்திலும் உங்களை நினைவூட்டும் எதையும் என்னோடு வைத்துக் கொள்வதாக இல்லை. படித்துவிட்டு பரவாயில்ல, ரோஷக்காரிதான் என்றாள் நர்மதா. இது அநியாயம் நர்மதா. அவளுக்கு உதவிக்கு யாருமே இல்ல. எங்க போய் என்ன பண்ணுவா? 1 வருஷம் முன்னாடி அவளோட அறிமுகம் கிடைக்கிறதுக்கு முந்தி இப்படி கவலைப்பட்டீங்களா? அப்படி ஒருத்திய உங்க வாழ்க்கையில சந்திக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கங்க. இப்படி திடுதிப்புன்னு இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன சொன்ன? ஒரே கேள்விதான் கேட்டேன். என்ன கேட்ட? என் புருஷனோட சேர்ந்து முதல் தடவையா எனக்கு துரோகம் செஞ்சப்போ அவரை நீ மனசார விரும்பி ஏத்துக்கிட்டியா, இல்ல உன் உடம்பு தேவைக்கு வழி இல்லாம சம்மதிச்சியான்னு கேட்டேன். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, பதில சொல்லி அனுப்புன்னு சொல்லிட்டு வந்தேன். அதிர்ந்து போய் நின்றான் சுந்தர். அதையே தான் உங்களுக்கு சொல்றேன். கொச்சையா உடைச்சு சொல்றேன். என்னோட உங்களுக்கு இருக்கிற உறவு பாசத்தோட அடிப்படையில உள்ளதுங்க. அதனாலதான் துரோகம் செஞ்சாலும் என்ன உதறிட முடியல. அவளோட உங்களுக்கு ஏற்பட்ட உறவு காமத்தோட அடிப்படையில அமைஞ்சதுங்க. பாசம், காதல், பரிவு, இரக்கம் இதெல்லாம் அப்புறம்தான். அதனால ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சதுன்னு பேசாம இருங்க. ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தான் சுந்தர். பின்னர் எழுந்து சென்று அவளிடம் பேசினான். நீ சொல்றது ரொம்ப சரி நர்மதா. ஆனா மனிதாபிமானம்னு ஒன்னு இருக்குமா? இருக்கட்டும், அதை உங்க பொண்டாட்டி குழந்தைங்க கிட்ட முதல்ல காட்டுங்க. அப்புறம் மற்றவங்களுக்கு காட்டலாம். சுந்தர் பதில் பேசாமல் சென்று கட்டிலில் விழுந்தான். பால்கனியில் ஈரத்துணிகளை உதறி உதறி கொடியில் போட்டு கிளிப் மாட்டிக் கொண்டிருந்த ஆயாவை கைகட்டி நின்றபடி உன்னிப்பாக பார்த்தாள் நர்மதா. என்னங்கம்மா அப்படி பாக்குறீங்க? உன்னை ஒன்று கேட்கணும் ஆயா. உன் புருஷனோட சின்ன வீடு பிரச்சனை ஒழிஞ்சிடுச்சே, இப்ப சந்தோஷமா இருக்கியா? இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். உனக்கு செஞ்ச துரோகத்தை மறந்துட்டியா? அதான் முடிஞ்சு போச்சே. சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிம்மா? நடந்தது சரியோ தப்போ, அந்த பொண்ணும் ஆதரவு இல்லாம இருந்தவ. அவளை துரத்தி விட்டுட்டதை நினைச்சா உறுத்தலா இல்லையா உனக்கு? அதையெல்லாம் பார்த்தா என் வாழ்க்கை போயிடுமா? பஸ்ல உட்காந்துருக்கோம், ஒரு வயசான அம்மா வந்து நிக்குது. பாவமேன்னு நாம எந்திரிச்சு அதை உட்கார வைக்கிறோம். இரக்கத்தை இந்த அளவோட தாமா நிறுத்திக்கணும். நாம வளர்க்குற நாயா இருந்தாலும் வெறி பிடிச்சு கடிக்க வந்துச்சுன்னா கார்பரேஷன்ல பிடிச்சுக்கிட்டு போக சொல்றது தானே நியாயம்.
ஆயாவின் பேச்சில் இருந்து நர்மதாவுக்கு கொஞ்சம் தெளிவு பிறந்தது. ராதிகாவை, அதுவும் வாயும் வயிறுமாக இருந்தவளை ஊரை விட்டே அனுப்பிவிட்டதற்காக ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து வந்தது. அது இப்போது குறைந்தது போல தெரிந்தது. விட்டு கொடுத்தல் எல்லாவற்றிலும் சாத்தியமில்லை. அது தேவகுணமாக இருக்கலாம். அதற்காக விட்டு கொடுக்காமல் இருத்தல் இழிந்த குணம் அல்ல. எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் என்பது பேராசை அல்ல, நியாயமான ஆசை. இந்த உறுத்தலை அகற்றிவிட முடியும். ஆனால் அவரை பார்க்கிற போதெல்லாம் இவர் எனக்கு துரோகம் செய்தவர் என்று ஒரு எண்ணம் வரத்தானே செய்கிறது. அந்த கசப்பு மனதில் இருந்து இந்த ஜென்மம் முழுக்க மாறப்போவதில்லை. அது மாறி எப்போதும் போல என் முகத்தில் புன்னகை தவழ, இறைவா, நீதான் வரம் தர வேண்டும். ஏம்மா, உங்க அந்தஸ்து என்ன, ஏன் நிலைமை என்ன, எதுக்குமா என்கிட்ட இத்தனை அக்கறையா பேசுறீங்க என்றாள் ஆயா. உங்க வாழ்க்கைக்கும் எங்க வாழ்க்கைக்கும் பணத்தை தவிர வேற எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லா இடத்துலையும் ஆம்பளைங்க ஒரே மாதிரி தான், எல்லா இடத்துலையும் பொம்பளைங்க ஒரே மாதிரி தான். உணர்ச்சிகள் ஒண்ணுதான், பிரச்சனைகள் ஒண்ணுதான். உங்க வீட்டுல நடக்கிறது உலகத்துக்கே தெரியும், எங்க வீட்டுல நடக்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் வித்தியாசம் என்று சிரித்தாள் நர்மதா. முற்றும்.